ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்தில் மறுபடியுமான இன்னொரு ஜூம் கொள்கைக்கு உங்கள் யாவரையும் நான் மனதார வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து யாத்திராகமத்தை பார்த்து கொண்டு வருவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த இந்த வாரத்திலே நாம் பகுதி 23வது அதிகாரத்திற்குள்ளாக நாம் போக போகிறோம். அதற்கு முன்பாக நாம் யாத்திராகமம் 22ன் ஒரு சுருக்கத்தை நாம் பார்த்து விடலாம். ஏனென்றால் அப்பொழுதுதான் நமக்கு என்ன பார்க்க போறோங்கிறதுக்கான ஒரு தொடர்ச்சியும் ஒரு தெளிவும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். அன்பானவர்களே, ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம மோசேயுடைய அற்புதமான ஆச்சரியமான அந்த பாடலை யாத்திராகமத்தின் 15வது அதிகாரத்தை தான் நம்ம இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அந்த பாடலின் சிறப்பு அந்த அளவுக்கு இருக்கிறதுனால நமக்கு அதன் நுணுக்கங்களுக்குள்ளாக அதன் ஆழங்களுக்குள்ளாய் போய் பார்க்க நமக்கு அதிக நேரம் பிடிக்குது அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம போன வாரம் என்ன பார்த்தோங்கிறத பத்தி ஒரு சுருக்கத்தை பார்ப்போம். யாத்திராகமம் 15 வரும் மோசேயின் பாடலுடைய பலவிதமான பரிமாணங்களை பார்க்க நாம் துவங்கினோம். அதை எப்படி நம்ம எடுத்துட்டோம்னா, மூலச்சொற்களின் ஒலி அடுக்குகளிலிருந்து ஒலி நயம் வரை பல வார்த்தைகள் முதல் தடவையாக பயன்படுத்தப்படுவதின் முக்கியத்துவம் பற்றியும் கூட நாம் பார்த்தோம். மாத்திரமல்ல, இஸ்ரவேல் கடல் கடந்து வந்த அற்புதத்திற்கு என்ன காரணம் என்பதையும் கூட நாம் யோசித்தோம். 10 வாதைகளின் மூலமாக எகிப்தியர்களின் கடவுளர்களை செயலற்றவர்கள் என்று காட்டப்பட்டதை போல கடவுள் அந்த நாட்களில் இன்னொரு காரியமும் இருந்தது. கடவுளர்களில் ஒரு உன்னத போட்டியை போல யார் பெரியவர், யார் அல்லது அதிசிறந்தவர் என்பதை நிரூபிக்க எந்த கடவுள் கடலை மேற்கொள்ளுகிறாரோ அல்லது ஜெயிக்கிறாரோ அவரே எல்லா கடவுளிலும் பெரியவர் என்ற கதையும் இலக்கியங்களும் அந்த நாட்களில் இருந்திருந்தது. இதை அறிந்திருந்த மோசே இப்பாடலில் எப்படி யாவே ஆகிய கர்த்தர் கடலை பிளந்து பார்வோன் சேனைகளை துவம்சம் செய்தார் என்பதை விவரிக்கிறார். யாவே தன் எல்லாரிலும் பெரியவர் என்பதை நிரூபிப்பதை போல இதை நாம் யோசுவா 2:10 கூட நம்ம பார்க்கிறோம். ராகாப் இவர்கள் கடல் கடந்து போன காரியத்தை நீங்க அந்த வசனத்தை நீங்க பாக்குறீங்க. சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதையும், அதாவது கொஞ்சம் குறைய நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிவந்த சமுத்திரத்தை உங்கள் கடவுள் ஜெயித்ததை அதுங்கிறத நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ப நம்ம முன்ன சொன்ன அந்த பின்னணிக்கு பொருத்தமா அது இருக்கும். வரும் உரைநடையும் பாடலுமாக அமைந்திருக்கிற இந்த மோசேயின் பாடல் எதற்கு நம்ம எந்த பின்னணியில அல்லது எந்த சூழல்ல நம்ம பார்த்தோங்கிறதையும் போன தடவை அந்த குறிப்பை நம்ம பார்த்தோம். 2வது ராம்சேஸுக்கும் ஏத்தியர்களின் அரசனான 2வது முற்றியாலிக்கும் நடந்த காதேஸ் போர்ல அந்த காதேஸ் போர் அல்லது காதேஸ் பெரு யுத்தம் பற்றி போயமா பென்டோர் அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று பார்த்தோம். நீங்க இந்த 23வது நீங்க அந்த முகப்பு படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த இது தெரியும். போன தடவை நீங்க 22 நீங்க படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு முகப்படத்துல பாத்தீங்கன்னா அவர் கையில அந்த போயமா பென்டோர் வச்சிருப்பாரு, இன்னொரு கையில இந்த மோசேயுடைய பாடலை வச்சுட்டு இது ரெண்டுக்கும் சம்பந்தம் சொல்லி போன வாரம் பதிவான இதுதான் அந்த பதம். நீங்க பாத்தீங்கன்னா அவர் கையில போயமா பென்டோர்னு வச்சிருப்பாரு. அது என்னன்னா ராம்சேஸ்க்கும் அந்த ஏத்தியர்களின் ராஜாவான இவங்க 2 பேருக்கும் நடந்த அந்த பெரிய யுத்தத்தை பத்தி. அது ஒரு ரொம்ப புகழ்பெற்ற யுத்தம். நீங்க இதுல போய் பாத்தீங்கன்னா, நெட்ல போய் பாத்தீங்கன்னா அதை பத்தி விலாவாரியா தெரிஞ்சுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல கூட நீங்க ரதங்கள் பயன்படுத்தப்படுகிறதுல இருந்து நீங்க மற்ற படங்கள் எல்லாம் பார்க்கிறப்போ நமக்கு இங்க இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வர ராம்சேஸ் அனுப்பின படங்கள், ரதங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடும். அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அந்த ரெண்டுக்குமான ஒரு ஒற்றுமையை அந்த முகப்பு படத்துல நம்ம பார்த்தோம். நீங்க அந்த படத்தை இந்த இதுல பாத்தீங்கன்னா 2 பக்கமும் அதையே போடுங்க, அந்த படத்தையே போடுங்க. அந்த படத்துல பார்த்தா 2க்கும் என்ன ஒற்றுமை அப்படின்ட்டு இருக்கிறத பாக்குறோம். இந்த படம் தான் அந்த படம். ரொம்ப அழகா இது என்னன்னா 2 ராஜாக்களுமே ஜெயிக்கவில்லைங்கிறது வேற ஒரு காரியம். ஆனா தான் ஜெயித்ததாக
இங்க எகிப்திய பார்வோன் 5 இடங்களில இதுல எகிப்துல சிலைகள் செதுக்கி வச்சு அல்லது இந்த கோயில்ல அந்த கல்வெட்டுகள் வச்சு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இதை பத்தி ஒரு கவிதையும் பாடலுமா இருக்கிற மாதிரி இப்போ மோசேயின் பாடல் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு காரியம். இந்த போர்ல பாத்தீங்கன்னா பார்வோனுடைய அதாவது இந்த பாளையத்துல அந்த இவங்கெல்லாம் ராணுவ வீரர்கள்லாம் தங்கியிருப்பாங்க. அந்த தங்கி இருக்கிறப்போ அந்த பார்வோனுடைய கூடாரத்தை சுற்றி அவன் படையை 4 பிரிவாக பிரித்திருந்தான். அந்த 4 பிரிவுகளும் அவனை சுற்றி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இங்க மோசேக்கு ஆண்டவர் பின்பாக சொல்லப்பட்ட இது வந்து அந்த அந்த பாளையத்தோட படத்தை பார்க்குறீங்க. பின்பாக சொல்லப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தின் அளவுகளும் மற்ற காரியங்களும் இந்த அளவுகளை ஒத்து இருக்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு ஒற்றுமை. பல நேரங்கள் ஆண்டவர் வந்து எங்கிருந்தோ ஒரு காரியத்தை நீ ஆசரிப்பு கூடாரத்தை வந்து நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுட்டுலாம் சொல்றப்போ நமக்கு வந்து அது எப்படி சொல்றாரு என்ன சொல்றாருன்னு இருக்கும். ஆனா என்னன்னா மோசேயின் மனதுல எப்படி பார்வோன் யுத்தத்திற்கு போகும்போது அந்த வீரர்கள் பின்பாக இப்படிப்பட்ட ஒரு கூடாரத்தில் தங்கியிருந்து அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தானோ அந்த ஒரு படத்தை கூட நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அதே வண்ணமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு இஸ்ரேல் ஜனங்கள் போகும்போது ஆண்டவர் அப்படியாக தங்களோடு வந்தால் நலமாய் இருக்கும்னு அவனுக்கு தோணி இருக்கலாம். நீங்க கூட அந்த பாடல்ல முதல் வரி பார்த்தோம், உமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன்னு அந்த 2வது வரியில கூட நம்ம பார்த்தது. ஒரு வேளை பாருங்க, அதுக்கு முன்னாடி அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன்னு சொல்றது அவன் மனதிலே ஓடின ஒரு ஞாபகங்கள் அல்லது நினைப்பு அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். அது ஒண்ணு. அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரம் அதோடைய மூல கான்செப்ட் வந்து அந்த எகிப்திய இன்னொரு அழகான ஒற்றுமை கூட சொல்றாங்க. பார்வோனுடைய அந்த கூடாரத்திலையும் அந்த அவனுடைய பர்சனல் கூடாரத்துல 2 கெருபீன்கள் இருக்குமா, 2 தேவதூதர்கள் இருக்கிற மாதிரி. கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆசரிப்பு கூடாரத்திலையும் அப்படியான கெருபீன்கள் இருக்கிறத நம்ம பின்னாடி நமக்கு அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த 4 பிரிவாக பிரித்த வீரர்கள் அவர்களை சுற்றி இருந்தது போல நமது ஆசரிப்பு கூடாரத்தைக்கு சுற்றிலும் 12 கோத்திரங்கள் ஒவ்வொரு பக்கமும் 3 கோத்திரங்களாக இருந்ததையும் நம்ம போன தடவை நம்ம பார்த்தோம். அது ரொம்ப அழகான ஒரு படம், என்னாகமத்துல வர்ற படம். நீங்க இந்த படத்தை கூட இப்ப மறுபடியும் பாக்குறீங்க. அந்த அவங்க சுற்றி இருக்கிறது இது வந்து பிளேயாம் காமிக்கிற இடம். எப்படி இதுல ஒரே ஒரு ஆச்சரியம் என்னன்னா சக் மிஸ்லர் வந்து இதை பத்தி சொல்றப்போ இந்த அமைப்பு சிலுவையை போல அமைந்திருப்பது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம்னு ரொம்ப அழகா சொல்லுவாரு. இதுல நீங்க படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரம் தான் நடுவுல சுற்றி இருக்கிற 12 கோத்திரங்களையும் மேலிருந்து பார்க்கும்போது இந்த படத்துல அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலுவையை போல ஒரு அமைப்பு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இவற்றை எல்லாம் தான் நம்ம பார்த்தோம். 2வது என்னன்னா கர்த்தர் என் ரட்சிப்புமானவர் என்ற மூல வரி போன தடவை பார்த்தப்ப நம்ம பார்த்தோம். ரட்சிப்புமானவர் என்ற மூல வரிக்கு யெஷுவா அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. யாவே இஷ்மை யெஷுவா. அதை இன்னும் நீங்க விவரிச்சுட்டு போனாங்கன்னா யாவே என் யெசுவாகவும் மாறினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கான மூல அந்த வார்த்தைகள் இந்த இதெல்லாம் பார்த்தோம். என்ன ஒரே ஒரு ஆச்சரியம் கேட்டா ஆரம்பத்திலேயே யெஷுவா என்ற பெயர் இங்கு வருகிறது. நமக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து இந்த மோசேயின் பாடலை 3 பகுதிகளாக நம்ம பிரிச்சிருந்தோங்கிறது தெரியும். இந்த முதல் பகுதியிலேயே யெஷுவா வராரு. பல பேருக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு. யெஷுவா புதிய ஏற்பாட்டில் வருகிறவராச்சு, எப்படி பழைய ஏற்பாட்டா? இங்க பாருங்க, இந்த பாடல்ல மோசேயின் வார்த்தையில முதல் 2 வரிகளிலேயே அவர் வருகிறார். யார் வராரு? யாவே என் பலனும் என் கீதமும் எனக்கு யெஷுவாவும் ஆனார் அப்படின்னு. இது ஒரு பெரிய ஒரு அழகான சிலுக்க வைக்கிற ஒரு காரியம். இத முன்னோடியா வச்சுதான் நீங்க பாத்தீங்கன்னா வேதாகமத்தில் வருகிற அநேக விடுதலையின் பாடல்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஏசாயா 12, எரேமியாவில் 21 நினைக்கிறேன், 21 போன தடவை பார்த்தோம். அதிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம்
15:3 வரை இந்த மோசேயின் பாடல்களுடைய காரியங்கள் எதிரொலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப அழகான ஒரு விஷயம் பாருங்க. ஏன்னா மோசேயின் பாடல், விடுதலையின் பாடல் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, ஏசாயா 12ல அதே துணி தெரியுது. பல வார்த்தைகள் அவர் பயன்படுத்தின வார்த்தைகள். எரேமியாவின் அந்த பாடல்களிலும் அந்த வரி வருது. இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷத்துல 15:3ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையே இருக்கு. மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடினார்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப அழகான அற்புதமான ஒரு காரியம். இந்த காரியங்களை தான் பார்த்தோம். அதை இன்னும் விரிவாக பார்த்தோம். ஒருவேளை அந்த ஆசரிப்பு கூடாரங்கள் மற்ற வேற விவரங்களை பார்க்க நீங்க யாராவது விரும்புனீங்கன்னா நீங்க வேற வழி இல்லை. நீங்க வந்து போன யாத்திராகமத்தின் எபிசோட நீங்க வந்து 22வது எபிசோட நீங்க வந்து திரும்ப அது யூடியூப்ல இருக்கு. நீங்க அதை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த விவரங்களையும் இந்த துல்லியங்களையும் நீங்க ரொம்ப நல்லா அறிஞ்சுக்க முடியும். அன்பானவர்களே, இதுதான் போன வாரத்தில் நம்ம பார்த்தது. இனி இந்த வாரம் யாத்திரை ஆகமத்தின் 23வது எபிசோடுக்குள்ள நம்ம போக போறோம். 23வது எபிசோடுக்குள்ள போக போறோம். இப்பவும் மோசேயின் பாடல் தான் நம்ம தொடர போறோம். இந்த நேரத்துல ஒரு 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 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு அழகான, கிடைப்பதற்கு அரிதான ஒரு பெரிய முத்து மாலை கிடைக்குதுன்னு வச்சுங்க. முத்து மாலை கூட இல்லை, ஒரு அபூர்வ மாலை கிடைக்குது. அந்த மாலை ஒவ்வொரு கல்லும் ஒரே மாதிரியான முத்துக்கள் இல்ல. ஒண்ணுல வைரம் இருக்கு, ஒண்ணுல வந்து நவரத்தனங்கள் இருக்கு, பவளம் இருக்கு, இன்னும் விலை உயர்ந்த நாம் பார்த்தறியாத காரியங்கள் இருக்கிறப்போ, நாம் அப்படியே எடுத்துட்டு போகாம ஒவ்வொரு அபூர்வ கற்களையும் பார்ப்பதை போல நாம் இந்த மோசேயின் பாடலில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம பார்க்க போறோம். அன்பானவர்களே, ஏன் இதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மோசேயின் பாடல் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு பாடல். ஆண்டவரின் மகத்துவமான பரிமாணங்களை நமக்கு ரொம்ப அழகா சுட்டி காட்டி கொண்டிருக்கிற ஒரு பாடல். நம்ம ஏற்கனவே சொன்னோம், உரைநடையை விட பாடலின் வார்த்தைகள் அல்லது கவிதையின் வார்த்தைகள் பலவித பரிமாண அழகுகளையும் அர்த்தங்களையும் கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஏன் பாடலை மோசே தெரிவு செய்தாரு, ஏன் பாடலை இங்கு பாடினாரு அப்படின்னு பாக்குறப்போ இது சொல்ல போனா இது ஒரு ஆச்சரியம் தான். 14வது அதிகாரத்திலேயே விஷயங்கள் முடிஞ்சது. 14, 15 ரெண்டும் கொஞ்சம் கூடிய ஒரே மாதிரியான ஒரு காரியம்தான். ஆனா 15வது அதிகாரத்துல ஏன் பாடலை அவர் தெரிவு செய்து கொண்டார் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம பார்க்கிறப்போ நமக்கு அது புரிய போகுது. ஏன்னா ஒவ்வொரு வசனத்தின் வார்த்தைகளும் அது உணர்த்துகிற பொருளின் பலவிதமான புரிந்து கொள்ளுதல்கள் அல்லது பரிமாணங்கள் நம்ம வியக்க வைக்கிறதா, சொல்லப்போனா மிரட்டுறதா இருக்குன்னு கூட சொல்லலாம், ஒரு பச்சையா சொல்லப்போனா. ஆனா மிரட்டுறதுங்கிற சாதாரண அர்த்தத்துல இல்ல, நம்மை பிரமிக்க வைக்கிற ஒரு காரியமா இருக்கு. அதனுடைய பின்னணியத்தோடு அந்த வார்த்தைகளை நாம் புரிய முயற்சிக்கும் போது நமக்குள் விரிகிற அனுபவம் ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நீங்க தரணும், இதை கேட்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் நாங்க வந்து இந்த முயற்சியில பண்ணியிருக்கோம். ஒருவேளை என்ன போன தடவையும் யாத்திராகமம் 15, இந்த தடவையும் யாத்திராகமம் 15 ஒரே பாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு சிலர் நினைக்க கூடும், ஒரு சிலர் யோசிக்க கூடும். அன்பானவர்களே, நம்ம ஆண்டவருடைய வசனத்தின் ஆய்வுக்குள்ளாக வந்திருக்கிறோம். அதன் அழகை நம் வேலைகளெல்லாம் விட்டுட்டு, மற்ற காரியங்களெல்லாம் விட்டுட்டு ரசிக்கவும், சிலிர்க்கவும், சிலாகிக்கவும், புரிந்து கொள்ளவும், பரவசப்படவும், அதன் மூலமாக தேவாதி தேவனை துதிக்கவும் தான் நம்ம 1 மணி நேரத்தை நம்ம இங்க கூடியிருக்கோம். அதனாலதான் இந்த ஆழமான ஆய்வுகள்ல இப்படியான வசனங்களின் ஆழங்களுக்குள்ளாக உங்களையும் இதுல கேட்கிற, யூடியூப்ல கேட்கிற எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போகணுங்கிறது தான் எங்களுடைய பெரு விருப்பம். நாங்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு ஒரு தமிழ்ல ஒரு பாடல் வரி இருக்கிறது போல, எனக்கு இதெல்லாம் பார்க்கிறப்போ உண்மையா அந்த 2 வாரமா அந்த மோசையின் பாடல் என் மனசுல ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. நான் இதை சாம் கிட்டையும் எலிசபெத் கிட்ட கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கும் அது ஒரு பெரிய அனுபவம். சோ இந்த அனுபவத்தை ஆண்டவருடைய வார்த்தைகள் மாத்திர தர முடிகிற பரவசத்தையும் சிலிர்ப்பையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஆன்லைன்ல வந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தரணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒவ்வொரு வசனமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனி நீங்க ஏற்கனவே முன்பாக சொன்னவண்ணமாக இந்த பாடலை 3 பிரிவாக நாம் பிரித்தோம். அதாவது 1லிருந்து 5,
ரெண்டாவது 6லிருந்து 10, மிச்சம் 10லிருந்து 19ன்னு 3 பிரிவாக 3 அடுக்குல நம்ம பார்த்தோம். அதுல முதல் பிரிவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது 1லிருந்து 5. ஸ்கிரீன்ல அந்த டேபிள் காலத்தை பார்க்குறீங்க. 1லிருந்து 5 தான் நம்ம போன தடவை துவங்கினோம். இன்னைக்கு தொடர போறோம். அதற்கு ஒரு அழகான தலைப்பு நம்ம கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பயத்திலிருந்து துதிக்கு. பயத்திலிருந்து துதிக்கு. ஆண்டவரை பற்றி நினைச்சிருந்த பயங்கள், எப்படி எதிர்காலம் போகுமோ நினைச்சிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் மாறி, அந்த பயத்திலிருந்து துதிக்கு போகிறது தான் முதல் 5 வசனங்கள். அதுல இன்னொரு அழகான ஒரு சப்டைட்டில் கொடுக்கணும்னா, அவர் நம்மை காக்கிறவர். இது எவ்வளவு பெரிய ஒரு அழகான விஷயத்த இதுல முதல் 5 அதிகாரத்துல முதல் 5 வசனத்துல மோசே கோர்த்திருக்கிறார். நான் கோர்த்திருக்கிறான்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தினேன்னு கேட்டா, முத்துக்களை கோர்ப்பார்கள், விலையுயர்ந்த காரியங்களை கோர்ப்பார்கள். அதே வண்ணமாக அவர் கோர்த்திருக்கிறார். அதுல முதல் 2 வசனத்தை வாசஸ்தலத்தை இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். 3வது, அவரே என் தகப்பனுடைய தேவன். இந்த வசனத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்துடைய துவக்கம் ஒருவேளை பார்த்தீங்கன்னா, இது யாத்திராகமம் 3:6ல மோசே முட்செடி முட்செடி அனுபவத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தையை நாம் பார்த்திருக்கிறோம். நீங்க முட்செடி அனுபவத்துல அந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறீர்னு நம்ம தமிழ் வேதாகமத்துல இருக்கும். ஆனா மற்ற பகுதியில பாத்தீங்கன்னா, மூலத்துல பாத்தீங்கன்னா, த காட் ஆஃப் யுவர் ஃபாதர் அப்படின்னு இருக்கிறது தான் மூலமொழி. அந்த டேபிள் காலத்துல உங்களுக்கு அழகா போட்டு காமிச்சாங்க. ஐ எம் த காட் ஆஃப் யுவர் ஃபாதர். உங்கள் பிதாக்களுடைய தேவன் தமிழ்ல இருக்கிறது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. நீங்க அந்த மூல மொழியையும் அந்த சைட்ல அவங்க ஹைலைட் பண்ணிருக்கிறது பாருங்க. த காட் ஆஃப் யுவர் ஃபாதர், உன் பிதாவின் தேவன். அப்போ முட்செடியிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் பிதாவின் தேவனும் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்றார் என்று நம்ம அந்த வரிசையில படிக்கும்போது ஒரு பெரிய புதிர் நமக்கு விளங்குது. நம்ம மோசேயுடைய எபிசோட் எல்லாம் பார்க்கிறப்போ அவன் தன் அடையாளத்தை தேடினவன். தான் யாரு? தான் எபிரேயனா, எகிப்தியனா, தன்னுடைய காரியம் என்னன்னு. ஏன்னா அவன் தகப்பனுடைய அன்பை அறியாதவன். ஆரம்பத்துல ஒருவேளை அம்ராம் பத்தி பார்த்திருக்கலாம், ஒரு சில ஞாபகங்கள் இருக்கலாம். மற்றபடி பெண்களின் அரவணைப்பிலே வளர்ந்த மோசே தன் அடையாளத்தை தேடி, அதுவும் தன்னுடைய 40 வருஷங்களை ஆஹ் எகிப்தில் ஒரு பெரிய ராஜரிகமா கழிச்சுட்டு அந்த மக்களை ஒன்றிணைக்க முயற்சி செய்து தோற்று போய் மீதியானுக்கு ஓடி போய் மீதியான்ல 40 வருஷம். நீங்க அந்த சமயத்துல போட்ட ஒரு படத்தை கூட ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. நீங்க அந்த படத்தை உத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாதி எபிரேயன், ஒரு பாதி எகிப்தியனா இருக்கும். அப்படிதான் அவனுடைய மனநிலை இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இந்த படத்துக்கு வலதுபுறம் அவனுடைய இஜிப்சியன் காஸ்டியூமை பார்க்கிறோம், இடதுபுறம் எபிரேய காஸ்டியூமை பார்க்கிறோம். அப்படியான ஒரு குழப்பத்தில் இருந்த மோசேக்கு முட்செடியின் தரிசனம் ஒரு பெரிய ஆச்சரியம். அவனுடைய அடையாளத்தை காட்டின இது. அதற்கு முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, உன் பிதாவின் தேவன் அப்படின்னு ஆண்டவர் தன்னை மோசேக்கு சொல்லுகிறார். அவனுக்கு தெரியும், யாக்கோபை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவன் பல புத்தகங்களை படித்தவன், பல காரியங்களை படித்தவன். ஆனா அப்பேற்பட்ட தங்கள் முற்பிதாக்களின் தேவன் மாத்திரமல்ல, என்னுடைய அப்பாவின் தேவன். சொல்ல போனா மிக நெருங்கி வந்த அந்த ஒரு வார்த்தை அவனை வேறு பாதைக்கு கூட்டி போறதுங்கிறது தான் ரொம்ப அழகான காரியம். ஐ ஆம் காட் ஆஃப் தை ஃபாதர், யுவர் ஃபாதர். ரொம்ப அழகான வார்த்தை. அப்போ அவனுக்கு ஒரு உரிமையும் ஒரு நெருக்கமும், தான் யார்? அப்போ எங்க அப்பாவுடைய தேவன்னா நான் அவருக்கு நெருங்கினவன் என்ற ஒரு ஆசுவாசமும் அவனுடைய 80 வயதுக்கு மேற்பட்ட வாழ்க்கைக்கு தேவனுக்காக செயல்படுவதற்கான முதல் உந்துதலா அது இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம அந்த சமயத்துல பார்த்தோம். அதுதான் சொல்றான், நான் உன் பிதாவின் தேவன். அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நான் உம்மை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல நம்ம அந்த வசனத்தை முடிக்கிறத பார்க்கிறோம். நீங்க நீ அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர், நீங்க அந்த அடுத்த வசனத்தை பாருங்க. 15:3. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது
அவருடைய நாமம். இந்த வரிகளை வந்து நம்ம சாதாரண வார்த்தையோட கடந்து போயிரும். அது பக்கத்துல ஒரு அழகான ஏஐ படம் இருக்கிறத பாருங்க. ஆண்டவர் ஒரு கையில ஒரு பெரிய ஒரு ஒரு வயதானவர் ஒரு அது ஆண்டவரா உருவகிக்கிறாங்க. பெரிய எரிகிற பட்டயத்தோடு யுத்த யுத்த உடைகளோடு அவர் ஒரு மேடையில எழும்பி நிற்கிற ஒரு படம். இதுக்குன்னு சொல்லி ஆண்டவரை நம்ம உருவப்படத்துக்குள்ள கொண்டு வரணுமா? கிடையவே கிடையாது. அவருக்கு உருவத்தை கொடுக்கிறோமா? இல்லவே இல்லை. இது கவிதையில் இருக்கிற ஒரு சுதந்திரம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆந்த்ரோமார்பிக் டிசைன் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஒரு காரியத்தை அழுத்தம் திருத்தமாக கவிதையில் விளக்க வேணும்னா அவருடைய தன்மையை ஒரு மனுஷனுடைய சில காரியங்களுக்கான உதாரணங்களோடு சொல்ல முயற்சிக்கிற காரியம். அதனாலதான் அந்த இதுக்கு வந்து ஆந்த்ரோமார்பிக் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அப்படியாக சொல்றாரு. என்னவா மோசே முதல்ல உருவகிக்கிறாரு பாத்தீங்கன்னா அவரை ஒரு வாரியராக, ஒரு பெரிய போர் வீரனாக, பெரிய இதாக அவர் எப்படிப்பட்டவர்? யுத்தத்தில் வல்லவர். அதை நீங்க மூல இதுல பாத்தீங்கன்னா யாவே இஸ் மில்கமா ஒரு வார்த்தை மூல மொழியில நம்ம பயன்படுத்துறத பாக்குறோம். அப்போ இதுல மாத்திரம் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாகமத்துல பல இடங்கள்ல உண்டுங்கிறது இன்னொரு ஆச்சரியம். நீங்க ஒரு வகையில பாத்தீங்கன்னா சங்கீதம் 18வது சங்கீதம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இந்த 18வது சங்கீதம் 8, 9, 15வது வசனங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய செயல்பாட்டை அவருடைய சில உருவங்களை வைத்து சொல்லுகிற ஒரு காரியம். நான் அந்த சங்கீதத்தை கூட ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சங்கீதம் அது வந்து 2 சாமுவேல் 22லயும் அதே வசனங்கள் வருகிறத பார்க்கிறோம். நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஆழமான புரிந்து கொள்தல் இருக்கும். 18ல 8வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வானங்களை தாழ்த்தி அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. நீங்க பாருங்க யாருடைய நாசியிலிருந்து புகை எழும்பிற்று? ஆண்டவருடைய நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. யாருடைய வாயிலிருந்து? ஆண்டவருடைய வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. 9வது வசனத்தை பாருங்க. வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. எவ்வளவு அழகான ஒரு சித்திரம்ங்கிறத நீங்க பாக்குறீங்க. திரும்ப 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா அப்பொழுது கர்த்தாவே உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் ஆண்டவருடைய மூக்க பத்தி சொல்றாங்க, நாசியை பற்றி சொல்றாங்க. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது, தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டதுன்னு அந்த வசனம் சொல்லிட்டே போகுது. இதை 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தில் இதே வசனங்களை நீங்க ஒருவேளை பார்க்கக்கூடும். அப்ப என்ன? ஆண்டவருடைய ஒரு தன்மையை சொல்லும் போது அது பாடலாக இருக்கும்போது அவருக்கான ஒரு ஆந்த்ரோமார்பிக் டிசைனை ஒரு கவிதை எழுதுகிறவர்கள், செய்யுள் எழுதுகிறவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறாங்க. அது எதுக்குன்னு கேட்டா அந்த சூழலின் ஆழங்களையும் பரிமாணங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அப்படியாக ஒரு காரியத்தை எடுத்துக்கலாம். அப்போ எதற்கு இப்படி நம்ம அவர்களுக்கு ஒரு மானிட உருவகம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு பல காரணங்கள் உண்டு. அது என்னன்னா அவர் நம்முடைய வாழ்க்கையில் தலையிடுகிறார். ஒரு பெரு வீரனை போல தம் ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறார். தன்னுடைய பராக்கிரமத்தை தேசங்களின் மீதும் அவர்களின் இராணுவம் மீதும் காட்டுகிறார். எவ்வளவு அழகான அப்போ அந்த அந்த உதாரணத்தை பயன்படுத்துறதுக்கு இப்படியான காரணங்கள் சொல்லலாம். மனிதர்களின் யுத்த முறைமைகளிலிருந்து மாறுபட்டது அவருடையது. நீங்க பாத்தீங்கன்னா எகிப்து பார்வோனுக்கு ரதங்கள், குதிரைகள், போர் வீரர்கள் வரை உண்டு. ஆச்சா, ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கோ இராணுவமும் இல்லை, ஆயுதங்களும் இல்லை. ஆனாலும் வெற்றி என்பது தேவனிடத்திலிருந்து அவர்களுக்காக வந்தது. ஆக இது மனிதர்களின் யுத்த முறைமைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்து இது. ஆக இப்படி அவர்கள் ஒன்றும் செய்யாம இருந்தும் அவர்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுக்கிறவர் யார்? கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவரை நம்புகிறவர்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் அப்படின்னு நம்ம சொல்றப்போ நம்ம யாவேக்கு இன்னொரு அர்த்தத்தையும் பார்த்தோம். அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறவர்.
அவர் தமது வாக்குத்தத்தங்களை, நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காரியத்தை வலியுறுத்தத்தான் அந்த வசனத்தின் காரியங்கள் நமக்கு மறுபடி சொல்லப்படுது. சரி, இனி அடுத்த வசனத்தை பார்ப்போம். 15:4. நீங்க பாருங்க, 15:4. நீங்க அந்த ஸ்கிரீன்ல அந்த காரியத்தை பார்க்குறீங்க. 15:4, 15:5 இல்ல, 15:4 பார்த்தீங்கன்னா, பார்வோனை பற்றி மறுபடி மோசே சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா, பார்வோனையும் ரதங்களையும் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா மறுபடி மோசே சொல்வதற்கான ஒரு காரியம் 15:4. நீங்க இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. நம்ம பெரும்பாலும் நம்முடைய மனப்பான்மை, நமக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் பார்வோன் அங்க காரியம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு காரியம். பைபிள் சாதாரண சண்டே ஸ்கூல்ல இருந்து மற்ற காரியங்கள்ல இருந்து பார்வோன் அந்த காரியங்கள், அந்த தண்ணீர், இந்த நம்ம இப்ப பார்க்கிற எல்லா காரியமுமே தெரிஞ்ச ஒரு காரியம்தான். ஆனால் இன்றைக்கு நமக்கு தெரியாத ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, அந்த நாட்களில் எகிப்து தேசம்தான் உலகத்துல நம்பர் 1 தேசம். அந்த ராணுவம் தான் உலகத்துல நம்பர் 1 ராணுவம். அவர்களுடைய படைபலன்கள் தான் உலகத்திலேயே மிக சிறந்த படைபலங்கள். இதற்கு மோசே ஒரு சாட்சி. ஏன்னா மோசே 40 வருஷம் அந்த பார்வோனுடைய அரண்மனையிலே பணிபுரிந்தவன், அந்த சேனையை வழி நடத்தினவன், அதனுடைய அதிகாரங்களின் வரம்புகளை அறிந்திருக்கிறவன். அது எந்த அளவுக்கு போக முடியும் சொல்ல போனா, அந்த சினாய் பெனின்சுலா, சினாய் தீபகற்பு முழுக்க யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? எகிப்து தேசத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அதனாலதான் அது எல்லாத்தையும் தாண்டி மீதியானுக்கு தப்பி போறாங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இவ்வளோ பெரிய தேசம், இவ்வளோ பெரிய காரியம், ஒரு மிக பிரம்மாண்டமான காரியம். சொல்ல போனா இன்றைய நாட்கள்ல ஒரு புரிந்து கொள்வதற்காக சொல்ல போனா, ஒரு அமெரிக்காவை போல, மிகச்சிறந்த வல்லரசை போல இருக்கிற அமெரிக்காவை போல எகிப்து அந்த நாட்களில படைபலத்துல, அதிகாரத்துல, பராக்கிரமத்துல, நாகரிகத்துல மிகச்சிறந்து இருந்த அவ்வளோ பெரிய பார்வோனை நீங்க இங்க பாத்தீங்கன்னா, அவனை சமுத்திரத்தில் தள்ளிவிட்டார். அவ்வளோ பெரிய ராஜ்யம், அவ்வளோ பெரிய காரியம், ஒண்ணுமில்லாததை போல, ஒரு பொருளை தள்ளுவதை போல சமுத்திரத்தில் கடவுள் தள்ளிவிட்டார். கர்த்தர் தள்ளிவிட்டார். தள்ளிவிட்டார் அப்படிங்கிறதுக்கு நீங்க பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா, யாழா அப்படின்னு ஒரு மூலமொழி. இந்த யாரான்ற ஒரு அந்த வினைச்சொல் இருக்கிற மூலமொழி சும்மா மெதுவா அப்படி தள்ளி விடுறது கிடையாது. வேகமாய் தள்ளி விடுகிற, வேகமாய் எரிகிற ஒரு காரியம். இன்னும் ஒரு வகையில சொல்ல போனா, அம்பு விடும்போது அம்பு எப்படி வேகமா போய் அந்த அம்பிலிருந்து விடுபட்ட உடனே போகுதோ, அதற்கும் யாரா என்று பெயர். அப்ப என்னன்னா, அவனை அவ்வளோ பெரிய சேனைகளை, அவ்வளோ பெரிய காரியங்களை அவர் சடுதியில் தள்ளிவிட்டார். அவருடைய மிகச்சிறந்த அதிபதிகள் பார்க்க போனா நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இஜிப்சியன் ஆர்மியில இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு வித்தையிலும் சேர்ந்தவங்க, ரதத்துடைய தலைவர், குதிரைப்படைகளின் தலைவர், இப்படி பல தலைவர்கள் இருப்பாங்க. ஆனா அவர்கள் அத்தனை பேரையும் அவர் என்ன பண்ணாரு? தள்ளிவிட்டார். எப்படி தள்ளிவிட்டான்னு கேட்டா, அவர்கள் சிவந்த சமுத்திரத்தில் ஆழ்ந்து போனார்கள், அமிழ்ந்து போனார்கள். அதாவது அவ்வளோ பிரம்மாண்டமான ராணுவம் சிந்திக்க கூட நேரம் இல்லாதபடிக்கு, யோசிக்க கூட அவகாசம் இல்லாதபடிக்கு ஒரு க்ஷணத்தில் சமுத்திரத்தில் அமிழ்த்தப்பட்டார்கள், அமிழ்ந்து போனார்கள். இது நீங்க அந்த மூளை போல ஒரு வார்த்தைங்கிறதுக்கு அதுல இன்னும் அவரே ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லாரு. எப்படி அமிழ்ந்து போனார்கள்? கல்லை போல அழிந்து போனார்கள், அமிழ்ந்து போனார்கள் அடுத்த வசனத்துல சொல்றோம். ஆனா அந்த மூல வார்த்தையில நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு வார்த்தை இருக்கும். டெகோமாட் அப்படின்னா ஆழத்தில். யாடு நமக்கு ஏற்கனவே தெரியும், எரியப்பட்டு. கெமோ அவன் அமிழ்ந்து போனார்கள். அதாவது ஆழத்தில் எரியப்பட்டு ஒரு கல்லை போல மறைந்து போனார்கள்.
இப்ப இந்த மூலமொழி ஒருவேளை நம்ம இந்த கவிதை பத்தி சொல்றப்போ போன வாரத்துல ஒரு சொன்னோம், தமிழ் மொழியில பாரதியோட ஒரு கவிதையை பார்த்து அந்த வார்த்தைகள் எப்படி ஒலிச்சித்திரமாக நம் மனச்சித்திரத்திலே பிம்பங்களை ஏற்படுத்துகிறத நம்ம பார்த்தோம். மழையை பற்றின பிம்பங்களை ஏற்படுத்துகிறத நம்ம பார்த்தோம். இங்கே இந்த மோசையின் பாடல்ல நம்ம பார்க்க போற வரிகள் எல்லாமே அப்படியான ஒரு சித்திரத்தை நம் மனசுக்குள்ள ஏற்படுத்துதான் இந்த பாடலுடைய இன்னொரு பரிமாண சிறப்புன்னு நம்ம சொல்ல முடியும். இதுல பாத்தீங்கன்னா அவர்களை தள்ளின அந்த சப்தம், அந்த ஸ்பிளாஷ் ரொம்ப அழகா அது ஒரு கமெண்டேட்டர் சொல்றாரு, யூ ஹியர் த ஸ்பிளாஷ், யூ கெட் த சிங்கிங், யூ ஃபீல் த சிங்கிங், யூ see the God's hand rise. இதுதான் அந்த படம். அப்போ நீங்க அதுல தள்ளி விட்டப்பட்டு உளுந்த சத்தம், அவங்க உள்ளுக்குள்ள இறங்குறத உணர்ற வார்த்தைகள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் அமிழ்த்தப்பட்டது போனது நிமித்தம் ஆண்டவருடைய கரம் உயர்ந்தது எல்லாமே அந்த மூல மொழிகளின் வார்த்தை வடிவங்களில் அழகாக ஓசைநயத்தோடு வெளிப்படுத்துங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியம். டெஹோமா யாக்டு கமா அவ இவன் சொல்லி அந்த வார்த்தை இருக்கு. இனி இந்த முதல் பகுதி நம்ம முடிச்சோம். இதுல ஃபைனலா ஒரே ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை கூட ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. நீங்க பாத்தீங்கன்னா, ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள் அப்படின்னு நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதுல ஆழி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை நம்ம கொடுக்கணும். ஒருவேளை நீங்க நம்ம சுனாமி நம்ம யாருமே மறந்திருக்க முடியாது. அந்த சுனாமியை எப்படி நம்ம சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆழி பேரலை அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆழி பேரலை என்ன? கடலின் அதி ஆழத்திலிருந்து எழும்பின அதிர்வுகளின் விளைவாக வந்த ஒரு பேரலை. அப்போ இந்த சமுத்திரத்தில் தள்ளிவிடப்பட்ட அவர்கள் சாதாரணமான ஒரு சூழ்நிலையிலே அமிழவில்லை, ஆழத்திலிருந்து வந்த பேரலையிலே அவர்கள் அமிழ்ந்து போனார்கள். எப்படி அமிழ்ந்து போனார்கள்? ஒரு கல்லை போல அமிழ்ந்து போனார்கள். உங்களுக்கு தெரியும், தண்ணியில கல்லு போட்டா அதுக்கு வேற எந்த சாய்ஸே கிடையாது, கீழே போய் அது செட்டில் ஆகிறது தவிர. அப்போ எப்பேற்பட்ட இராணுவம், எப்பேற்பட்ட காரியம் அவர்களுக்கு ஏற்ற விதமாக ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, ஆழி அவர்களை அப்படியே முழுங்கி விட்டது. நீங்க படத்தை கூட பாக்குறீங்க, அவர்களுக்கு இரு புறமும் உயரமாக ஒருவேளை 30-40 அடி உயரத்தில் இருந்த உறைந்து போன நீர்ச்சுவர்கள் உருகி போய் அவர்களை அப்படியே விழுங்குகிறதை இந்த படம்ல போன படத்துல நம்ம பார்க்கிறோம். இப்படி ரெண்டு பக்கமும் நெருக்குகிற நீர்ச்சுவர்கள் அல்லது நீர் அலைகளுக்கு முன்பாக ஒரு ஆள் கூட தப்பிக்கலைங்கிறது நம்ம போன 14வது அதிகாரத்துல பார்த்தோம். அப்போ இந்த நிகழ்வு ஏதோ ஒரு சாதாரணமான நிகழ்வு இல்லை. நம்ம வேதத்துல படிக்கிறப்போ அவங்க தண்ணிக்கு நடுவுல போனாங்க, ரெண்டு பக்கம் தண்ணிய ஓடிட்டு இருந்துச்சு, இவங்க போனாங்க, அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, இவங்க மாட்டிக்கிட்டாங்க, நீச்சல் தெரியாம முடிச்சுட்டாங்க அப்படின்றபடியான ஒரு குறைந்த அளவிலான ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கு. ஆனா என்னன்னா, அதனுடைய பிரம்மாண்டத்தை மோசே தன் வார்த்தைகளில் வைத்திருப்பது நமக்கு தெரியாமலேயே போயிற்று. ஏன்னா நமக்கு இந்த மோசையின் பாடலை நம்ம அப்படியே நம்ம தமிழ் வடிவத்துல அதனுடைய ஆழமான பரிமாணங்கள் சொல்லப்படாததுனால, அல்ல நமக்கு புரியாததுனால, அது எவ்வளவு பெரிய காரியங்கிறது நமக்கு தெரியாம போயிடுச்சு. அவர்கள் தள்ளி போனார்கள் அப்படிங்கிறது ஆழ்த்தண்ணில அமிர்ந்து போனார்கள் அப்படின்னு ஒரு காரியம் இருக்கு. இப்போ இதுல இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கிறோம். ஆழி இதுன்னு பார்க்கிறப்போ ஆதியாகமம் 1:2 ஒருவேளை நமக்கு ஞாபகம் இருக்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல். ஆழங்கிறதுக்கு நீங்க இங்க பாக்குறீங்க டெஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை மூல மொழியில பயன்படுத்துதா பார்க்க. அதன் மேல், ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்போ சிருஷ்டிப்பு நடக்குவதற்கு முன்பாக அந்த ஜலம் அசைவாடி கொண்டிருக்கும் போது அதற்கு இன்னொரு வகையில கூட சொல்றாங்க, கயோஸ் அப்படின்னு சொல்றாங்க. கயோஸ் என்றால் குழப்பமான, அல்லது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிற, அல்லது நிச்சயம் இல்லாத, இப்படின்னு சொல்லி பல காரியங்களை பார்க்கிறோம். அப்போ இந்த குழப்பத்தில் அடுத்த வரியை பாருங்கள், கல்லை போல அமிழ்ந்து போனார்கள்.
மிகவும் புகழ்பெற்ற பார்வோனின் சேனைகள் அனைத்தும் இந்த ஆழமான பள்ளத்துல திரும்ப அவர்கள் எழும்பாதபடிக்கு, எழும்பவே சாத்தியமில்லாதபடிக்கு அமிழ்ந்து போனார்கள். அப்போ இன்னொரு கதை, இன்னொரு வகையில புரிஞ்சு கொள்றத பார்த்தா, எகிப்தின் சகலமும் ஒரு குழப்பமான ஆழத்திற்குள் அமிழ்ந்து போனது அப்படிங்கிற காரியத்தை பார்க்கிறோம். இந்த காரியம் நமக்கு ஒரு சம்பவத்தை நினைப்பூட்டுகிறது. இந்த காரியம் எப்படி நடக்குதுங்கிறதுக்கு பல வியாக்கியானர்கள் ஒரு 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 அவர்கள் முன்பு செய்த ஒரு தவறுக்கான தண்டனை அப்படிங்கன்னு கூட ஒரு சிலர் இதை பத்தி குறிப்பிடுறாங்க. அது என்ன தண்டனை? யாத்ராகமம் 1:22 எபிரேய ஆண் குழந்தைகளை நைல் நதியில் முழுகி போனதை போல அவர்களை அந்த தண்ணீரிலே அவர்கள் அமிழ்த்தி விட்டதை போல இன்றைக்கு இன்றை பார்வோனின் சேனைகள் அமிழ்ந்து போனார்கள். அப்போ அது அவர்களுக்கான, அவர்கள் செய்த தவறுக்கான ஒரு நியாய தீர்ப்பு. அன்னைக்கு அந்த குழந்தைங்க, எத்தனை குழந்தைங்க இறந்தாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா நைல் நதி காவு வாங்கின அத்தனை குழந்தைகளை போல அதற்கு ஒரு பதிலீடாக அல்லது அதற்கு ஒரு தீர்ப்பாக இந்த எகிப்திய சேனைகள் தண்ணீருக்குள் அமிழ்ந்து போனார்கள். குழந்தைகள் எப்படி ஒண்ணுமே தெரியாம, நினைவு தெரிவதற்கு முன்பு குழந்தைகள் தண்ணீருக்குள் அமிழ்ந்து போனார்களோ, இவர்களும் அதைவிட சடுதியாக தண்ணீருக்குள் அமிழ்ந்து ஒழிந்து போனார்கள். அப்போ இந்த பகுதியை நினைச்சு நம்ம பார்க்கிறப்போ, நம்ம நம்ம அந்த 5வது வசனத்தோட நமக்கு முதல் பகுதி முடியுது. அப்போ 4:5 பாத்தீங்கன்னா, அப்பேற்பட்ட பார்வோனின் சேனைகள் ஒண்ணுமில்லாத, அவர்களுடைய திறமை, அவர்களுடைய எல்லா விதமான சிறப்புகளும் ஒண்ணுமில்லாத ஒரு கல்லை போல, ஒரு சாதாரண கல்லை போல, தண்ணீரில் எரியப்படுகிற ஒரு கல்லை போல அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தின் வீரர்கள் அமிழ்ந்து போனார்கள்ங்கிறது தான் அந்த வரியோட மிக ஆழமான கவித்துவமான சித்தரிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இனி நம்ம மற்ற பகுதிக்கு நம்ம போவோம். நம்ம 2வது பகுதிக்குள்ளாக நம்ம போறோம். இந்த 2வது பகுதியை நம்ம முதல்ல ஸ்கிரீன்ல பார்த்தோம். முதல் 5 பகுதிக்கு முதல் பகுதியா பிரிச்சோம். 6-10 வரைக்கும் 2வது பகுதியை நம்ம பார்க்க போறோம்னு நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. 15, 6-10. இதற்கு ஒரு டைட்டில் நம்ம கொடுக்கறதா இருந்தா, தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு காரியம். என்னது? தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற வார்த்தைகள் அல்லது தருணங்கள். இன்னொரு சப்டைட்டில் கொடுக்கிறது தான் என்னன்னா, தேவன் எழும்ப எதிரடிகள் சிதறடிக்கப்பட்டார்கள். தேவன் எழும்ப எதிராளிகள் சிதறடிக்கப்பட அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இதுல இந்த பகுதி தான் இந்த பாடலுடைய முக்கியமான 2வது பகுதி. சொல்ல போனா நம்ம 3 பகுதின்னு பார்த்தோம். அதுல முதல் பகுதியை பார்த்து முடிச்சிட்டோம். 2வது பகுதி மிக மிக அருமையான மையமான ஒரு பகுதி. ஒரு விஞ்ஞான ரீதியாக இந்த பகுதியின் ஒரு வசனத்தை, முக்கியமா 15:8 நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த பகுதியிலே பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகளும் அதை நேர்த்தியும் நம்ம பார்த்து, அதை நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்ங்கிறது நம்ம பரவசமா நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம 15:6 நீங்க எடுத்துங்க. ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கு. 15:6 என்னன்னா, கர்த்தாவே உமது வலது கரம் பலத்தினால் மகத்துவம் நிறைந்திருக்கிறது. கர்த்தாவே உமது வலது கரம் பகைஞனை நொறுங்கி விட்டது. இந்த வசனம் ஒருவேளை உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வசனத்துல 2 தடவை வலது கரம் வலது கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை பாக்குறீங்க. நீங்க பாத்தீங்கன்னா, முதல் வலது கரம் அதையும் ஹைலைட் பண்ணுவாங்க. 2வது வலது கரம் ஹைலைட் பண்ணுவாங்க. இந்த வலது கரம் அப்படிங்கிறது வார்த்தைக்கு பயன்பாட்டுக்கான காரணத்தை பார்த்தீங்கன்னா, வல்லமை, அதாவது வலது கரம் என்பது வல்லமையை குறிக்கிற ஒரு காரியம். வலது கரம் என்கிறது ஒரு வல்லமையை குறிக்கிற ஒரு காரியம், செயல்பாட்டை குறிக்கிற ஒரு காரியம். அதாவது மனிதனால் கூடாததை தேவன் இலகுவாக உணர்த்துகிறதை சொல்லுகிற ஒரு காரியம்.
நீங்க பாத்தீங்கன்னா பகைஞனை நொறுக்கி விட்டது அப்படிங்கிறப்போ பார்த்தா அதற்கு நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டா, ஆண்டவர் வந்து ஒருத்தர் இன்னைக்கு இது பத்தி படிச்சுட்டு இருக்கப்போ அவர் அவர்கள் தடபுடலா வர்றப்போ அவர் காற்றை ஊதுவதை போல ஊதி விட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். சரி, அது இருக்கட்டும். இப்ப நம்ம கவனத்தை கவர்ல ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, இந்த வலது கரம் என்ற வார்த்தைக்கு யாமீன் அப்படின்ற ஒரு மூல மொழி பயன்படுத்தப்பட்டிருக்கு. மூல மொழியின் வார்த்தை இதெல்லாம் முக்கியமா, வலது கரத்துக்கு யாமீன் சொல்லப்பட்டது முக்கியமா அப்படின்னு சொல்லி பலருக்கு ஒரு கேள்வி எழுந்தா, ஆமா. ஏன்னா முதல் தடவையாக யாத்திரை ஆகமத்தில் இந்த யாமீன் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஏன் இதற்கு பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டா, இந்த வார்த்தை மிக அழகான சொற்சிக்கனம் மாத்திரம் இல்ல, மிக அழகான பரிமாணங்களை கொண்ட ஒரு வார்த்தை. முக்கியமாக கவிதைகளில் மாத்திரம் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. உங்களுக்கு தெரியும், கவிதைகளுக்குன்னே சில வார்த்தைகள் உண்டு. ஏன்னா அந்த வார்த்தையின் அழகும் அதோடைய வசீகரமும் மற்ற ஒலி நயங்களோடு ஒத்து போகிற ஒரு தன்மையும் சில வார்த்தைகள் கவிதைக்கு மாத்திரம்தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கவிதைகளை படிக்கிறவங்களுக்கு, கவிதை எழுதுறவங்களுக்கு அது நல்லாமே தெரியும். கவிதைக்கென்று இருக்கக்கூடிய சில வார்த்தைகள். அப்போ இங்க யாமின் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் தடவையாக பயன்படுத்துறாரு. அப்போ யாத்திராமத்துல கரம் நல்லா நம்ம பார்க்கவே இல்லையா அப்படின்னு கேட்டா, நம்ம ஆண்டவருடைய கரத்தை பற்றி பார்த்த பல சம்பவங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக பார்த்தவர்களுக்கு ஞாபகமா இருக்கும். அதை வந்து உங்களுக்கு ஒரு வகையில நான் ஞாபகப்படுத்தணும்னு பார்க்கிறேன். யாத்திராகமத்துடைய பல இடங்கள், உதாரணத்துக்கு யாத்திராகமம் 3:20 பாத்தீங்கன்னா, ஆகையால் என் கையை நீட்டி அப்படின்னு ஒரு யாத்திராகமம் 3:20 அதற்கு கையை நீட்டி அப்படிங்கிறதுக்கு என்ன மூல மொழின்னு பாத்தீங்கன்னா, யாட், ஒய்ஏடி, யாட், அவருடைய கரம். அதாவது யாடுனா அவருடைய கரம் இருக்கும். மறுபடி யாத்திராகமம் 13:9 பாத்தீங்கன்னா, தன் பலத்த கையால் அவரை விடுவித்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அப்ப அந்த பலத்த கைக்கு வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, அதெல்லாம் வந்து உரைநடை. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது யாமீன் இருக்கிறது ஒரு கவிதைக்குள்ள அந்த வார்த்தை அழகாக கோர்க்கப்பட்டிருக்கு. யாடுன்ற வார்த்தை யாத்திராமம் 3:20 வருது. 13:9 அந்த அதே வார்த்தை பலத்த கரன்றப்போ எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, யாட் சசாக்கா அப்படின்னு ஒரு வார்த்தையில வருது. அதாவது சசாக்காங்கிறதுக்கு பலத்த, உறுதியான, வல்லமையுள்ளன்னு ஒரு அர்த்தம். திரும்ப நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய ஓங்கிய புயத்தில், அவருடைய ஓங்கிய கையில் அப்படின்னு சொல்லிட்டு யாத்திராகமம் 6:6 ஒரு வார்த்தை இருக்கு. அங்க அந்த கரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மூல மொழி வார்த்தை ஜருவா. ஜருவா சொல்றப்ப வரக்கூடிய வார்த்தை. ஒருவேளை பாபி சமையல் மாதிரி எபிரேய மொழி படிச்சவங்களுக்கு இந்த வார்த்தையுடைய பல பரிமாணங்கள் இன்னும் அழகா புரியக்கூடும் நினைக்கிறேன். எபிரேய மொழி படிச்சவங்க எல்லாருக்குமே இந்த வார்த்தையுடைய நேர்த்தி நமக்கு புரியக்கூடும். அப்போ ஆண்டவர் யாடுன்னு பயன்படுத்தல, சருவா பயன்படுத்தல, யாமீன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. அது கவிதைக்குள்ளாக வந்து அழகாக உட்கார்ந்து கொள்ளுகிற கவிதையின் பலவிதமான இலக்கணங்களுக்கும் சௌகரியங்களுக்கும் ஏற்றபடி வந்திருக்கிற ஒரு வார்த்தை. யாமின்ற வார்த்தை யாத்திராமத்துல முதல் தடவையா பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ இந்த யாமின்ற வார்த்தை வேற எங்கேயாவது நம்ம பைபிள்ல கவிதைகளுக்குள்ள இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தாராளமா நீங்க தேடி பார்த்தா பல இடங்கள்ல உண்டு. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதம் 20:6. சங்கீதம், ஒருவேளை டைம் கிடைச்சா அவங்க ஸ்கிரீன்ல போடுவாங்க, இல்லைன்னா நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க பாருங்க. சங்கீதம் 20:6, சங்கீதம் 44:3, சங்கீதம் 16:11, சங்கீதம் 18:35, சங்கீதம் 13:8, சங்கீதம் 110:1. அன்பானவர்களே, நீங்க ஒருவேளை நான் சொன்னது உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்குன்னா மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். உங்க வேதத்துல இந்த வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, வலது கரம் மாத்திரம் இல்ல, வலது பாரிசம்னு இருக்கும். 16ஆம் சங்கீதத்துல வலது பாரிசம் இருக்கும். அப்போ ஆண்டவருடைய வலது புறம் அப்படிங்கிறதுக்கும் இந்த யாமீனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது சங்கீதம் 20:6, 44:3,
18:35, 63:8, 110:1. இந்த வசனங்களை நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா அந்த கவிதையில் சொல்லப்படுகிற பின்னணியத்திற்கு அந்த யாமின்ற வார்த்தை எவ்வளவு அழகா பொருந்தி வருதுங்கிறத நீங்க பிரமிப்போட ஒருவேளை நீங்க பார்க்க கூடும். நீங்க ஒருவேளை ஒரு பயிற்சி போல இந்த காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சரி, இனி நம்ம அடுத்த 15வது 7வது வசனத்தை நம்ம பார்ப்போம். உமக்கு யாத்திராகமம் 15:7. உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினேன். உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினேன். அது அவர்களை தாளடியை போல பட்சித்தது. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்துவத்தின் மகத்துவத்தினாலே, வார்த்தையை நல்லா கவனிங்க, உமது முக்கியத்துவத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உமது கோபாக்கினியை அனுப்பினீர். அது அவர்களை தாளடியை போல பட்சித்தது. ஆண்டவர் தண்ணீர் மூலமா செய்த ஒரு அற்புதத்தை நம்ம பார்த்தோம். அவர் தண்ணீர் மூலமாக மாத்திரமல்ல, நம்ம இதற்கு முன்பாக 18வது சங்கீதத்துல கூட ஒரு பார்த்தோம். அது இல்லாம பல வேத ஆண்டவர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வசனம் கூட எனக்கு ஞாபகம் வருது. அவர் நாடியிலிருந்து நீங்க அந்த 18:5 எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நெருப்பை பற்றின, அதாவது பட்சிக்கிற காரியத்தை பற்றின சில வசனங்களை நீங்க பார்க்கக்கூடும். அப்போ கர்த்தர் வெறும் வல்லமையுடையவர் மாத்திரம் கிடையாது, ஏதோ ஒரு சாதாரணமா ஒரு காரியத்தை மாத்திரம் கிடையாது. அவர் மகத்துவமானவர், மகோன்னதமானவர், எல்லாரிலும் பெரியவர், எல்லாரிலும் சிறந்தவர். அவரது வெற்றிகள் அவரது பலத்தை அல்ல, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அவருக்கு எதிராக யாரும் நிற்க இயலாதுங்கிறது அந்த முக்கியத்துவத்தின் மகத்துவம். ஏன்னா ஒரு சாதாரண பலன் இல்லது, அது ஒரு பிரம்மாண்டம், அல்லது ஒரு மகோன்னதம், அல்லது ஒரு மகத்துவம். ரொம்ப நம்ம ஆங்கிலத்திலே ரொம்ப அழகா இருக்கும், ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாபுலஸ் அப்படின்ட்டு சில அழகான வார்த்தைகள் இருக்கும். ஆண்டவருடைய தன்மையை சொல்லுவதற்கு அந்த வார்த்தைகள் மாத்திரம் போதுமானது என்று சொல்ல முடியாது. சொல்லப்போனா அவருடைய மகத்துவத்தை நாம் வார்த்தைப்படுத்துவது என்பதே சிக்கலான ஒரு காரியம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினீர். அது அவர்களை தாளடியை போல பட்சித்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த தாளடியை போல பட்சித்தது அப்படிங்கிற பாத்தீங்கன்னா, இந்த தாளடி என்கிற ஒரு வார்த்தை நீங்க நம்ம இதற்கு முன்பாக யாத்திராகமத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த இஸ்ரேல் ஜனங்களை கொடுமை செய்ய பார்வோன் முயற்சித்த போது அவர்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்களுக்கு போய் எடுத்துக்கங்கன்னு சொன்னப்போ அவர்கள் தாளடிகளுக்காக எல்லா பக்கமும் சிதறி போனார்கள். இந்த தாளடினா என்ன? வைக்கோல் எல்லாம் அறுத்தது போக வயலில் இறைந்து கிடைக்கும் அந்த ஒரு தாளடிகள். அதாவது ரொம்ப தக்கையான ஒரு காரியம். அந்த தக்கையான காரியம் சாதாரணமா சூடானாலே பற்றி எரிகிற ஒரு காரியம். மிக சிறந்த பஞ்சை போல, நெருப்புப்பட்டவனே பொறிப்பட்டவனே பற்றி கொள்ளுகிற பஞ்சை போல அப்படின்னு சொல்லி நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியும், அதை சொல்ல முடியும். நீங்க அந்த அந்த வசனத்தை பார்க்கிறப்போ யாத்திராகமம் 5:12 பார்க்கலாம் அந்த தாளடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த தாளடின்ற ஒரு வார்த்தையும் இது வேதாகமத்தில் பயன்படுத்துவது அதுதான் முதல் தடவை. அதாவது தாளடிங்கிறது ஒண்ணுமே இல்லாத விஷயம். அதாவது ஒரு 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 ஒண்ணுமே ஒரு பஞ்சை போல. அந்த பஞ்சை அவர் என்ன பண்ணாரு? அவருடைய அக்கினி, கோபாக்கினி, அவருடைய கோபமே அவரை அந்த தாளடியை போல பட்சித்தது. அப்படின்னா அது ஒரு மேட்டரே இல்ல அவருக்கு. அவருடைய கோபம் அந்த மக்களை ஒரு தாளடியை போல பட்சித்து போட்டதுன்னு சொல்லி அவருடைய மகத்துவத்தை சொல்லுகிற ஒரு காரியம். இப்போ நம்ம இந்த பகுதியிலேயே அதி முக்கியமான ஒரு வசனத்திற்கு வரும். சொல்லப்போனா இந்த யாத்திராகமத்திலே மோசேயின் பாடலிலேயே மிக முக்கியமான ஒரு வசனம் இந்த 15வது யாத்திராகமம் 15:8 ஒரு வசனம் தான். இந்த 8வது வசனத்தை சொல்ல போனா இதையே நம்ம இன்னைக்கு பூரா பேசிட்டு இருப்பதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பு உண்டு, அதோடைய மூலங்களை பார்த்தா. ஆனா நம்ம அப்படி பண்ண போறது இல்ல, பயந்துக்காதீங்க. நம்ம முக்கியமான சில காரியங்களை மாத்திரம் தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா மிக அற்புதமாய் சொற்கோவையினாலும் மூலமொழியின் ஒளி நயத்தினாலும்
நிகழ்ந்து நடந்த கடல் பிளந்த அற்புதத்தை சொல்லும் இந்த வரிகள் சிலிர்க்க வைக்கிற காரியமாக நமக்கு இருக்கும். நீங்க இந்த வசனத்தை ஒரு டைம் படிச்சுக்கலாம். நம்ம நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று அப்படின்னு. இது இந்த 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 காரியத்தை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒரு அற்புதத்தின் காரணம், இந்த நடந்த அற்புதத்துடைய காரணம் ஒரு சித்திரத்தை போல, ஒரு வகையில நீங்க மூலமொழியில அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி சித்திரத்தை போல தீட்டப்பட்டிருக்கிறது. என்ன அப்படி ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, முதல்ல தண்ணி எடுத்துக்குங்க. தண்ணியை யாரும் நம்ம என்ன பண்ண முடியாது, அடக்கி வைக்க முடியாது. தண்ணீர் ஒருபோதும், தண்ணீரின் தன்மையே என்னன்னு கேட்டீங்கன்னா அசைந்து கொண்டிருப்பது, ஆடிக்கொண்டிருப்பது. அதுதான் தண்ணீருடைய தன்மை. அதாவது கொண்டு ஆடிக்கொண்டிருக்கு. அதுவும் கடல் நீர் அப்படின்னு நீங்க பாக்குறப்போ அது ஒரு நாளும் அசைவில்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ அந்த கடல் நீர் பற்றி சொல்லப்படுகிற காரியம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இந்த கடல் நீர் குவிந்து நின்றது. அதாவது அசைந்து கொண்டிருக்கிற தண்ணீர் அதோடைய தன்மைக்கு எதிர்மாறாக குவிந்து நின்றது. அந்த குவிந்து நின்ற தண்ணீர் குவியலாக நிமிர்ந்து நின்றது. அந்த நிமிர்ந்து நின்ற தண்ணீரை பலப்படுத்துவதை போல நடுக்கடலிலே ஆழமான ஜலம் உறைந்து போயிற்று. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா குவிந்து நின்றது, நிமிர்ந்து நின்றது, உறைந்து போயிற்றுன்னு பாக்குறோம். நம்ம அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் 3 வடிவங்களா 4 வடிவங்களாக பார்க்கிறோம். சுலபமா சொல்லப்போனா என்ன சொல்றது, வாட்டர், அதாவது திரவம், திடம், வாயு அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அப்போ இது ஒண்ணிலிருந்து ஒண்ணு மாறுவதற்கு ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு விஷயம். இன்னைக்கு அப்படியாக ஒரு அற்புதம் நடந்திருக்கு. என்னன்னா, அசைவாடி கொண்டிருக்கிற, அலைமோதி கொண்டிருக்கிற, சொல்லப்போனா துடித்து கொண்டிருக்கிற தண்ணீர் திடப்பொருளாய் மாறியது. ஆங்கிலத்துல ஒரு பெரிய பாரடாக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பாரடாக்ஸ் அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா முரண்பாடு அப்படின்னு அர்த்தம். முரண்பாடு, அதுக்கு நீங்க தமிழ் விளக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா முரண்பாடாக தோன்றுகிற மெய்யுரை அப்படின்னு. இப்ப தண்ணி எங்கேயாவது குவிந்து நிற்குமா? நிற்காது. குவிந்து நின்னாலும் அது ஒரு சுவரை போல நிமிர்ந்து நிற்குமா? நிற்காது. சுவராக நின்றாலும் அது அப்படியே நிற்குமான்னா நிற்காது. ஆனா அப்படி நிற்காதுன்னு சொன்ன காரியமெல்லாம் நின்றது நின்றது நின்றதுன்னு மாறி போன அற்புதம் தான் இந்த 15:8 காரியம். இதற்கு நம்ம ஒரு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா, நீங்க அந்த ஆழ் ஆழ்கடலிலே ஜலம் உறைந்து போயிற்று அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம சுவரை போல நின்றது, கார்மனிம் சொல்றப்போ இது இட் இஸ் லைக் எ டேம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு அணைக்கட்டுக்கு சுவர் ஒரு பக்கமாக இருந்து சுவரின் மறுபுறம் தண்ணீர் தழும்பி கொண்டிருக்கிறதோ, அதே போல இஸ்ரேல் ஜனங்கள் போகிற பாதையின் இருபுறமும் டேம் உடைய அணைக்கட்டின் சுவரை போல பனிக்கட்டி நின்றது. அப்ப நீங்க பாருங்க, அந்த பனிக்கட்டி நின்று இருக்கணும்னா அந்த பனிக்கட்டியுடைய வேர் கடலின் ஆழம் வரைக்கும் போயிருக்க வேண்டும். இது வெறும் தண்ணீர் மேல மிதந்து நின்ற பனிக்கட்டி அல்ல. பல நேரங்கள்ல ஆண்டவருடைய அற்புதங்கள் விஞ்ஞான விளக்கங்களுக்கு ரொம்ப ஒத்து போற மாதிரி வியாக்கியானப்படுற மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் கடலை அமர்த்தும் போது அவர் காற்றை அமைதலாயிரு என்று சொல்லி கடலை அமர்த்தினான்னு பார்க்கிறோம். அப்போ விஞ்ஞான முறையில கடவுள் அதை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அப்போ இங்க என்ன நடக்குது, அந்த சுவர் நிற்க வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதன் ஆழம், ஆழமான ஜலம், அதன் ஆழம் உறைந்து போயிற்று, அதன் ஆழம் சிலுத்து போயிற்று அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. அப்போ இதற்கு காரணம் சொல்லப்படுறது நீங்க பாக்குறீங்க என்னன்னா, உமது நாசியின் சுவாச காற்று மறுபடி ஆண்டவரின் செயல்பாட்டை மானிடவியல் ரீதியான ஓமையாய் இங்கு காட்டுகிறது. அதாவது அவருடைய நாசியின் சுவாச காற்றினால் இந்த அற்புதம் எவரும் எப்போதும் பார்க்க முடியாத அற்புதமாய் அங்கு அமைந்தது.
அப்போ இந்த காற்று பற்றி நம்ம ஏற்கனவே 14:21 பார்த்தோம். யாத்திரை 14:21 அந்த கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ரா முழுதும் பலத்த கீழ்காற்று வீசிற்று என்று பார்க்கிறோம். கீழ்காற்று எப்பவுமே ஒரு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறதுன்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்றாங்க. நீங்க வேதத்துல நிறைய உதாரணங்களை பார்க்கிறோம். அந்த வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்ததும் கீழ்காற்று. அப்ப கீழ்காற்றுங்கிறது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற அவருடைய வழிகளில் ஒன்று அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். ஆனா இங்க ஒரு ஆச்சரியத்தை என்ன நம்ம பார்க்கிறோம், அந்த காற்று இந்த பாடலில நாசியின் சுவாச காற்றுன்னு வருது இல்லையா, அதன் மூல மொழியை நீங்க பார்த்தீங்கன்னா வழுவா அப்பெகிகா அப்படின்னு ஒரு வார்த்தை. ஒருவேளை என்னுடைய எபிரேய மொழி உச்சரிப்பு கொஞ்சம் ஒருவேளை தவறாக கூட இருக்கலாம், நீங்க பொறுத்துக்குங்க. ஆனா என்ன நான் சொல்ல வருதுன்னு கேட்டா, ரூவா அபிக அபிஜிகா அபிகா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ ரூவான்ற ஒரு வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு இன்னொரு காரணமும் எனக்கு புரிஞ்சுக்கணும். நாசின்ற ஒரு வார்த்தைக்கு கோபம்னு இன்னொரு அர்த்தமும் உண்டு. அப்போ இங்க என்ன வருது, நாம் ரூவா கெலோகிம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் என்று நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ரூவா கெலோகிம் நமக்கு நம்ம திருத்துவ தேவனை நம்ம வந்து யாவேலாக ரூவா கெலோகிம் சொல்லி திருத்துவத்தின் 3வது நபரை சொல்றோம். இங்க அந்த ரூவாக் என்ற வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படுது. அப்போ அந்த இப்படியாக இந்த காரியத்தை நம்ம இப்படி நம்ம புரிஞ்சு கொள்ள பார்க்கலாம் பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே நாசிங்கிறப்போ கோபம்ன்ற ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம். அப்போ பரிசுத்த ஆவியானவரின் கோபம் வல்லமை வெளிப்படுகிறபடியால் இந்த அற்புதம் நிகழ்ந்தது. ஒரு ஆச்சரியத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா முதல் பகுதியில யெஷுவா வந்திருக்கிறாரு. அவர் என் கீதமும் என் யெஷுவாவுமாக மாறினார்னு. 2வது பகுதியில இதோ பரிசுத்த ஆவியானவரை நம்ம பார்க்கிறோம். ஒரு திருத்துவத்தின் உன்னதமான செயல்பாட்டு நம்ம 3வது பகுதியில பிதாவின் காரியங்களை கூட ஒருவேளை பார்க்க முடியும் நான் நம்புறேன். அப்ப என்னன்னா இங்க ரூவா கெலோகிமுடைய செயல்பாடு ஒரு பெரிய ஆச்சரியத்தை நம்ம கொடுக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அற்புதம் யாரால் நிகழ்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவியானவருடைய செயல்பாட்டால் நடந்தது நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இடம் இருக்கு. இதுல இந்த வார்த்தைகளின் ஜாலங்களை பத்தி மொத்தம் இப்ப நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம், பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா வாட்டர் அப்படிங்கிறதுக்கு, அதாவது கடல் நீர் அப்படிங்கிறதுக்கு மாயிம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தை மாயிம்ன்ற வார்த்தை இப்ப நல்லா கவனிங்க, குவியலாக நின்றது வேர் ஹீப்ட் அப் அப்படின்னு பாக்குறப்போ முதல் தடவையாக ஒரு அபூர்வ வார்த்தை பயன்படுத்தப்படுது. அந்த வார்த்தை பேர் நீர்மா, NEERMA, நீர்மா அப்படின்னு. அப்ப நீர்மா அப்படின்னா என்னன்னா குவியலாக நின்ற தண்ணீர். இது பாத்தீங்கன்னா தண்ணி குவியலா நிக்க முடியாது. ஆனா தண்ணி குவியலா நிக்கிறப்போ அதற்கு பேர் என்ன, நீர்மா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த வெள்ளம் நிமிர்ந்து நின்றது. அந்த வெள்ளம் நிமிர்ந்து நின்றதுக்கு மூல வார்த்தை என்ன நீங்க பாத்தீங்கன்னா நிட்சாவா கேமோரட் நாசலின் அப்படின்னு ஒரு வார்த்தை. இதுல நெட்ன்ற வார்த்தையும் பைபிள்ல முதல் தடவையாக பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. நிற்கிற காரியம், தண்ணீர் நின்ற ஒரு காரியத்தை. இது யோசுவாவிலே பின்னாடி நம்ம பார்க்கிறோம், யோசுவா யோர்தானை நிறுத்துறப்போ. ஆனா என்னன்னா இது திடப்பொருளை போல ஒரு சுவரை போல நின்ற ஒரு காரியம், ஒரு பெரிய அற்புதம் தான். அப்போ இந்த நொசலின்ங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா நகர்ந்து கொண்டிருக்கிற அல்லது ஃப்ளோயிங் வாட்டர், அது ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தண்ணீர் என்னவா மாறுச்சுன்னு கேட்டீங்கன்னா உறைந்து போனது. நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க, டெப்ஸ் கன்சீல்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். உறைந்தது அப்படின்னு ஒரு கேள்விப்படாத ஒரு வார்த்தை. ஆனா மூலமொழியில உறைந்ததுங்கிறதுக்கு கப்பாசின்ற ஒரு வார்த்தை. ஆக கடலின் ஆழத்திலிருந்து தண்ணீர் உறைந்ததின் விளைவாக அதன் மேல்புறம் சுவராக வந்து நின்றது. எவ்வளவு அழகா ஒரு விஞ்ஞான விளக்கத்தை நம்ம கொடுக்க முடியும் பாருங்க. நமக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னு கேட்டா 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி பல படங்களை நம்ம பார்த்திருக்கிறப்போ நமக்கு அது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் போகிறப்போ 2 பக்கம் ஆடிக்கொண்டிருக்கிற நீர்ச்சுவர்களை அவங்க வந்து செட்டிங் மூலமா போட்டு காமிச்சிருந்தாங்க. நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல், பெரும்பாலும் நம்முடைய அநேகருடைய புரிந்து கொள்ளுதல் வந்து அப்படிதான். அவங்க 2 பக்கம் போயிட்டு இருக்காங்க, தண்ணி ஆடிக்கிட்டே இருக்கு, இங்கிருந்து மீனெல்லாம் எட்டி பாக்குது, இப்படி பாக்குதுன்னு சொல்லி குட்டி குட்டி கதைகள் எல்லாம் சண்டே ஸ்கூல்ல நம்ம பார்க்கிறோம். ஆனா அது வெட்டாந்தரையில நடந்து போனாங்க அப்படின்னு.
ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா அது அப்படியாக அல்ல, அது ஆழமான ஜலம் உறைந்து போயிற்று. சங்கீதம் 78ல கூட நீங்க அந்த கடல் நீர் உறைந்ததை பத்தி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம முதல் தடவையாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, இது ஒரு புராண கதை கிடையாது. இது விஞ்ஞான பூர்வமாக நிகழ்ந்த ஒரு காரியம். அந்த நிகழ்ந்ததற்கான விளக்கங்கள் அந்த வார்த்தைகளின் மூலங்களிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். கடலின் ஆழத்திலே ஜலம் உறைந்து போக, அந்த உறைந்த ஜலத்தின் நீட்சி சுவராக கடல் நீருக்கு மேல் வெளியாக ஒரு 30 அடி உயரத்துல நிக்குது அப்படிங்கறது இந்த 3 வார்த்தைகளும் நமக்கு திரும்ப திரும்ப சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படி நின்ன சுவர், நீங்க அந்த ஏஐ படத்துல கூட பாத்தீங்க, அகலமான சுவராக. அந்த படம் ரொம்ப அழகா இருக்கும். நீங்க ஒருவேளை அந்த படத்தை கூட இப்ப ஸ்கிரீன்ல போட்டு காமிப்பீங்க. அது வந்து சுவர் அப்படின்னு நீங்க நினைக்கிறப்போ என்னமோ கட்டப்பட்ட சுவர், ஒருவேளை கார்மெனியன்ஸ் டேம் சுவர்னு சொல்றதுனால அப்படி ஒழுங்கா செங்கல் போட்டு கட்டப்பட்ட சுவர்னு அந்த அர்த்தத்துல கிடையாது. அது ஒரு சுவரை போல தடையாக, ஒரு மலையடிவாரம் எப்படி அலைகளை தடுத்து நிற்கிறதோ அதை போன்ற ஒரு நீர் சுவராக நின்றது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு வெறும் அற்புதம் மாத்திரம் அல்ல, ஆண்டவர் செய்த ஒரு பெரிய மகத்தான ஒரு காரியம். நீங்க இந்த நீர் சுவரை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் கோட்டில் இருக்கிற சுவர் கிடையாது. உறைந்து போன நீரின், உடைந்து போன கடல் நீரின் பலவிதமான பரிமாணங்கள் உள்ள பகுதியை தான் நீங்க அந்த 2 பக்கம் நீங்க பாக்குறீங்க. ஏதோ பிளாஸ்டிங் பண்ணி சிமெண்ட் போட்ட மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா நடுவுல இருக்கிற பகுதி வந்து வெட்டாந்தரையா இருக்கு, 2 பக்கம் இருக்கிறதுனால. அந்த சுவருக்கு இருபுறமும் தண்ணீர் தழும்பி கொண்டிருக்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. அப்போ இந்த சுவர் இப்படியாக மேலே எழும்பி இருக்கிறது என்றால், இந்த சுவரினுடைய அடிப்பகுதியில் இருக்கிற ஆழமான ஜலத்தையும் ஆண்டவர் உறைய வைத்திருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் நாசின் சுவாச காற்றுங்கிறது பரிசுத்தாவியானவரின் அற்புதத்திற்கு, வல்லமையான காரியத்திற்கு இந்த நீர்ச்சுவர் ஒரு உதாரணம் என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். அப்போ ஜனங்கள் செல்லும் இந்த ரெண்டும் நின்று, அப்போ தேவன் மறுபடி சிருஷ்டிப்பின் காரியங்களை ஒரு பக்கம் நமக்கு ரொம்ப தெளிவா நமக்கு சொல்றாரு. நம்ம ஆதியாகமம் 1ல நடந்த காரியத்தை போலவே இப்போது மறுபடியுமாக நடக்கிற ஒரு காரியம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இந்த பகுதி வந்து ஒருவேளை நம்ம இன்னும் கூட தெளிவா, இன்னும் ஆழமா கூட பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. இப்போதைக்கு நம்ம இந்த பகுதி மாத்திரம் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒரே ஒரு உதாரணத்துக்காக ஒரு பட்டியலை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். தேவனுடைய ரீக்ரியேஷன் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்க முடியும். அந்த ரீக்ரியேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆதியாகமத்தின் முதலாவது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்குவோம். இன்னொரு பக்கம் 14-15 அந்த டேபிள் காலம், ஒருவேளை இப்ப முடியாத கூட நம்ம அடுத்த வாரம் நம்ம போட்டு காமிப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2க்குமான ஒற்றுமை என்ன காரியம் கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1வது வசனத்துல ஆழம் இருந்தது, அங்கே ஒரு கயோஸ் இருந்தது, குழப்பம் இருந்தது. இங்கேயும் பாத்தீங்கன்னா கடல் குழப்பத்தோடு இருந்தது, ஆழமா இருந்தது. இந்த பட்டியலை நீங்க ஒருவேளை நீங்க பாருங்க, அது நேரா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இருந்தது 2லுமே. அங்கே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரு, இங்க பரிசுத்த ஆவியானவரின் காற்று இருக்கிறது. இதுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் தண்ணீர் பிரிந்தது. ஆதியாகமம் 1:9 பாத்தீங்கன்னா தண்ணீர் பிரிந்ததுன்னு நம்ம பார்க்கணும், 2ஆ பிரிந்ததுன்னு. இங்கேயும் தண்ணீர் 2ஆக பிரிந்தது. அங்க வெட்டாந்தரை உருவாகிற்று. ஆதியாகமம் 1:10 பாத்தீங்கன்னா வெட்டாந்தரை உருவானதை பார்க்கிறோம். இங்கேயும் வெட்டாந்தரை உருவாயிற்று. இந்த வெட்டாந்தரைக்கு நம்ம யஷலபா அப்படின்னு சொல்லி ஒரு யபாஷான்ற ஒரு மூல வார்த்தையை பார்த்தோம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம யாத்திராகமத்தின் பல இடங்கள்ல இந்த வெட்டாந்தரைன்னு வார்த்தை வருகிற போதெல்லாம் இந்த வெட்டாந்தரை ஒரு புதிய துவக்கத்தின் ஆரம்பமான வார்த்தை அப்படின்னு போன வாரம் கூட நம்ம பார்த்தோம்னு நம்புறேன். அப்போ அது எப்படி அந்த வெட்டாந்தரை உருவானதின் நிமித்தம் உலகத்தில் வாழ்க்கை துவங்கியிற்றோ. நீங்க ஆதியாகமம் 1வது பாத்தீங்கன்னா வெட்டாந்தரைக்கு அப்புறம் அதுதான் உலகம். அதுல வந்து மனுஷனுடைய வாழ்க்கை, உலகத்தின் வாழ்க்கையை துவங்குது. இங்கே வெட்டாந்தரை உண்டானது 14:21. இந்த வெட்டாந்தரை வழியாக தான் இஸ்ரவேல் தேசம் துவங்கியது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ இந்த கடல் நீர் பிளந்த அற்புதம் ஒரு சாதாரண புராண அற்புதத்தை போல, கதையை போல அல்ல. இது தேவனின் இன்னொரு கிரியேஷன். ஒரு வகையில பார்த்தா யாத்திரையாகமோ நம்ம வாழ்க்கைக்கான ஒரு அடையாளமா இருக்கு.
இது ஏதோ சரித்திர சம்பவம் இல்ல. அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்மை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி கூட்டி வருகிறார். அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்தும் பாவத்தின் அநேக காரியங்களிலிருந்தும் ஆண்டவர் விடுதலையாக்கி கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வர்றப்போ நம்மை தடை செய்கிற உலகத்தின் அநேக கொடூரங்களை அல்லது தடைகளை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் அகற்றுகிறார். சொல்ல போனா ரெண்டா பழக்கிறாரு. ரெண்டா பழந்ததுக்கு அப்புறம் வந்த வெட்டாந்தரையில நம்முடைய புதிய வாழ்க்கை துவங்குகிறது. நம்முடைய புதிய காழ்கை தொடங்குகிறது. இது அப்போ யாத்திராவும் என்னன்னா ஒரு புதிய சிருஷ்டிப்பின் அடையாளம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த யாத்திரையாகமத்தை நம்ம பார்த்தோம்னா அது நாம் கடவுளுக்குள் வருவதும் ஒரு யாத்திரையாகம அனுபவம் சொல்லி நம்ம எடுத்துக்க முடியும். அன்பானவர்களே, இந்த கோணத்தில் நம்ம இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இந்த பகுதியில நேரம் கருதி நம்ம இதோடைய இன்னும் சில பகுதியில கூட நம்ம ஆண்டவருக்கு சித்தமானா அடுத்த வாரத்துல நம்ம பார்க்க முடியும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளவு ஒரு அழகான மெய் சிலிர்க்க வைக்கிற ஒரு பகுதி, ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு பகுதி. இதை பத்தி இன்னும் ஒரு ஆழமான சில கருத்துக்களை நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இப்போது நம்ம ஒரு சின்ன பிரேயரோட நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு பண்ண போறோம். அன்பானவர்களே, தொடர்ந்து 23 வாரங்களாக அநேகர் இந்த நேரலையில பங்கு போறீங்க. உங்களுக்கு ஆண்டவரின் நாமத்திலே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஏற்கனவே சொன்னவனமா நம்ம ஏதோ ஸ்கூல்ல போர்ஷன்ஸ் கவர் பண்ற மாதிரி ஒரு வசனங்களை கவர் பண்றது இல்ல. ஆண்டவரின் மகத்துவங்களை ஆராய்ந்து பாருங்கள்னு தாவீது சொல்ற மாதிரி அவர் பொக்கிஷங்களை அறிந்து கொள்ளுகிற முயற்சி, அவருடைய மகத்துவத்தின் பரிமாணங்களுக்குள்ளாக நம்ம எட்டி பார்க்கிற ஒரு முயற்சி தான் இந்த ஒரு ஆழமான ஆய்வு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு 7-8 வருஷங்கள் கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 15-8 நம்ம முடிக்கல. ஆனா இதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய மகத்துவத்தை நீங்களும் நானும் அறிந்து புரிந்து சிலிர்த்திருக்கிற ஒரு காரியம். நம் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பது அறிந்து கொள்கிற அளவுக்காக தான் இப்படியான ஒரு காரியங்களை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. நீங்க இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைங்க, உங்கள் தெரிந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. இந்த நிகழ்ச்சிகளுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கங்க. ஏன்னா பலவிதமான தடைகளை நாங்கள் உணர்றோம். இன்னைக்கு ஒரு வகையில ரொம்ப சொல்ல போனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குமாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. ஆனா ஆண்டவர் அற்புதமானவர், அதிசயங்களை செய்கிறவர்ங்கிறது இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்க பேசிக்கொண்டிருக்கிறதே ஒரு சாட்சியாக நான் சொல்ல முடியும். அதனால இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியான காரியங்களுக்கு தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க. விசேஷமா எலிசபெத்துக்காக, சாமுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்க. நான் யான் பெற்ற பின்பம் பெருக வயகம்னு அந்த வார்த்தை திரும்ப தான் சொல்றேன். அந்த சந்தோஷத்தை நம்ம சுற்றி இருக்க மக்கள் கூட நம்ம பகிர்ந்துக்கலாம். இனி இது உங்கள் நேரம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமா எங்க கூட பகிர்ந்துக்கலாம். நம்ம கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபித்து விட்டு நம்ம உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஒருவேளை இந்த நாளிலே இப்படியான நிகழ்ச்சியை நடத்த முடியுமோ என்ற ஒரு கேள்விக்குறி 2 தினங்களுக்கு முன்பாக எங்கள் யாவருக்கும் இருந்தது சுவாமி. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர், நீர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறீர் என்பதை எங்கள் வாழ்க்கையிலே நீர் நிரூபித்து காட்டினீர். எங்கள் மூவரையும் பலப்படுத்தினீர் சுவாமி. பிரச்சனைகளை தகர்த்து போட்டீர், தடைகளை தகர்த்து போட்டீர், போதுமான பலன் தந்தீர். இது எங்களின் திறமையினாலோ எங்களின் முயற்சிகளினாலோ அல்ல சுவாமி. இது உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி நடக்கிற காரியம் என்பதை நாங்கள் நன்றியோடும் சாட்சியோடும் அறிக்கையிடுகிறோம். இது உம்மால் ஆனது சுவாமி. இது நிச்சயமாய் உம்மால் ஆனது கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாய் உமது அடியார்களை வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உம்மை தொழுது கொள்ளுகிற பாத்திரங்களாய், உம்முடைய மகிமையை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லுகிற ஒரு கருவிகளாய் எங்களை பயன்படுத்த ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு இருப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியோடும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, அவர்கள் நேரத்தை ஒதுக்கி உம்முடைய வார்த்தைகளின் மகத்துவத்தை கேட்க முற்படுகிற ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிட்டுவதாக சுவாமி.
அவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை நீர் பரத்திலிருந்து அருளி செய்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ உம்மை அறிந்து கொள்வதும் உம்முடைய வசனங்களை தியானிப்பதும் எங்களுக்கு நீர் தந்த எவ்வளவு பெரிய பாக்கியம் ராஜா. எங்களது வேலைகளை, எங்களது நேரத்தை, பலவித காரியங்கள் களவாடி கொண்டிருக்கிற இந்த கால நாட்களிலே, இந்த வாழ்க்கையிலே சுவாமி உமக்கென்று நேரத்தை ஒதுக்குகிற பாக்கியத்தை இதோ இந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்திருக்கிறீர். மனதார நன்றி சொல்கிறோம். அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை நீ கட்டளையிடும் சுவாமி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இருக்க நடக்க கர்த்தர்தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தர்தாமே வழி நடத்தும். எங்களை தாழ்த்தி உங்க ஆளுமைக்கு உட்படுத்துகிறோம். உங்க வசனங்களின் மூலமாக எங்கள் வாழ்க்கையின் நிகழ்வுகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ள, அதை சரி பார்த்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக அன்பின் தெய்வம் அருள்நாதர் யெகோவாவின் அற்புதமான நாமத்திலே பாதம் பணிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோஹிம். ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. உங்க கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். சேதுராமன், நீங்க 2-3 நாளா உங்களை மிஸ் பண்ணோம். இருக்கீங்களா? பிரதர் இல்லைன்னா மற்றவங்க உங்க கருத்துக்களை சொல்லலாம். அண்ணா எப்பவும் போல் இந்த வாரமும் ரொம்ப அருமையாக இருந்ததுண்ணா. நிறைய காரியங்கள் யாவையின் வலது கரம், அந்த வலது கரத்தோடைய அந்த இது சொன்னீங்களண்ணா, யாமின்ற வார்த்தையோடைய இது வந்து உரைநடை இல்லாமல் கவித்துவமான ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு அப்போ வந்து மோசே வந்து அவருடைய பாடலில் வந்து அந்த கவித்துவமான வார்த்தையெல்லாம் போடுற அளவுக்கு அவர் ஆல்ரெடி வந்து எல்லாத்துலேயும் கற்று தேர்ந்திருந்தார், வார்த்தைகள்லையும் அவர் கற்று தேர்ந்திருந்தார்ன்றது கூட இது வழியாக தெரிஞ்சுக்கிறோம். நான் எவ்வளோ விஷயங்கள் அது எல்லாத்துலேயுமே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனான்றது வந்து அது இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ண மாதிரி இருந்ததுன்னா. அப்புறம் வந்து அந்த ஆழின்ற வார்த்தைக்கு நீங்கள் சொன்னீங்கள்ல, அந்த படுகுழி, அந்த ஆழமான குழப்பம், அந்த சிருஷ்டிப்புக்கு முன்னாடி இருந்த அந்த ஆழம், அது போன்ற ஒரு ஆழத்துக்குள்ளாக பார்வோன் சேனை அமிழ்ந்ததுன்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னா. அப்போ ஆண்டவர் வந்து எதிரிகளை வந்து அவர் டீல் பண்ணுற விதமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கு அண்ணா. ஆமாப்பா, உண்மையாலுமே ஆண்டவர் அற்புதமானவர். அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல. ஆமாம். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. எப்பயும் போல ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆக்சுவலா ரொம்ப புது புது வார்த்தைகள், புது புது காரியங்களை கற்றுக்கொள்ற மாதிரி ரொம்ப ஆழமா டீப்பா இன்னொரு தடவை படிச்சா தான் அது தெளிவா தெரியும். இந்த கண்டிப்பா. அளவுக்கு. ஆமா. ஒரே இதுல வந்து இது பண்ண முடியாது. திருப்பி நம்ம படிச்சு அந்த இதை யூடியூப் இதை படிச்சு பார்த்து திருப்பி எழுதி அதை கற்றுக்கிட்டோம்னா இன்னும் ஆழமா நம்ம கற்றுக்கலாம். நிறைய பேருக்கு சொல்லலாம். நிறைய நீ சொன்ன வார்த்தை ரொம்ப பிடிச்சி. ரொம்ப ஏதோ வாசிச்சுட்டு போயிட்டு 4 அதிகாரம் 5 அதிகாரம் போகாம எல்லா காரியங்களும் எல்லா வார்த்தைகளையும் உள்ள அர்த்தத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஆழமாக கற்றுக்கிட்டோம்னா இன்னும் அது மேம்படும். நம்ம வாழ்க்கைக்கும் சரி, நம்ம படிக்கிறதுக்கும் சரி, எவ்வளவு கற்பனையான காரியம் இல்லை பைபிளுங்கிறது. அதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அதில் எவ்வளோ ஆழம் இருக்குது, எவ்வளோ கம்பேரிசன் இருக்குது, ஒவ்வொன்றும் தொடர்பு இருக்குது. எந்த அதிகாரத்துக்கு அந்த அதிகாரத்துக்கும் இல்லை. அப்புறம் அந்த சிலுவையை குறித்து சொன்ன காரியங்கள், ஆழமான காரியங்கள் அதை சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த குவியலாக அதுக்கு ஒரு புது வார்த்தைகள், நிறைய வார்த்தைகளை கற்றுக்கலாம். அது மாதிரி நிறைய இடங்களில் போய் பேசுகிறப்ப இப்போ ஞாபகம் வரலன்னா அந்த மட்டும் பேசுகிறப்ப நிறைய ஞாபகம் வருது. இது கேட்டு போய் அவங்க ஏதாவது இந்த சப்ஜெக்டை பேசுனாங்கன்னா அது பேசின பிறகு எங்களுக்கே தோணுது இந்த அளவுக்கு ஆழமாக நம்ம பிரதர் உள்ள சொல்லி கொடுத்து அதை நல்லா கவனிச்சிருக்கோங்கிறது தெரியுது. அது உண்மையிலே அது ஒரு என்ன சொல்ல ரெஃப்ளெக்ஷனுங்கிறது தெளிவாக தெரியுது. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. சொல்லுங்க. பேசுறேன். சொல்லுங்க சேதுராமன். 2-3 வாரமா உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இருந்ததுனால மெடிசன் சாப்பிட்றதுனால, ஹார்ட் மெடிசன் எடுக்கிறதுனால டக்குன்னு நான் இதாயிட்டு போயிடுறேன். நானு கொஞ்சம் வேற ஒண்ணும் இல்ல, காரீசன் இல்ல. நான் பேசணும்னு நினைப்பேன். ரொம்ப நேரம் ஆயிடுதா? இல்ல சிஸ்டர், உங்க கருத்துக்களை
பேசலாம். ரொம்ப அதிகம் பேசணும்னு அதை இல்ல. ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லுங்க. எழுத்தப்பட்டு நான் எங்க சர்ச்சு அவளும் நானும் சர்ச்சில் பாத்துக்குவேன் சண்டே ஓ, சரிங்க. சர்ச்சில் அவளோட நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன் சண்டே. பேசணும்னு நினைக்கிற முடியவே மாட்டேங்குது பாருங்க. இந்த இந்த தெய்வத்தெல்லாம் பத்தி சொன்னீங்கல்ல பிரதர், ஆமாங்க. அதை எங்க அம்மாவோட அதான் சொல்லுவாங்க, 7 நாளைக்கு 7 தெய்வம். சரிங்க. மாங்கலியத்துக்காக, படிப்புக்காக, சாப்பாட்டுக்காக, கண்ணு பார்வை நல்லா வரணுங்கிறதுக்காக, படிப்புக்காக. நான் அதெல்லாம் இப்படிலாம் கேட்கும்போது ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்மளை பிரிச்சு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது வந்து 2வது வந்து அப்புறம் நம்ம முதல்ல ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த தெய்வம் எல்லாம் காப்பாத்தலையா, இப்ப இதுதான் வந்து காப்பாத்துமா அப்படிலாம் கேட்டாங்க என்னைய. நான் சரி. எனக்கு வந்து அப்ப வந்து சமாதானமா சொல்ல தெரியாதுல்ல. எனக்கு சரி. மனசு நிம்மதி, ஒரு அமைதி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க இது பண்ணிட்டேன். அதை இப்பதான் தெரியுது. அண்டி வந்தோன்னா ஆண்டவர் நம்மளை எப்படி பாதுகாக்கிறாரு, வழி நடத்துறாரு, எப்படி போஷிக்கிறாரு, எவ்வளவு குறைவில் இருந்தாலும் எப்படி அதை நிறைவாக்கி நடத்துறாரு, மேன் வாழ்க்கையில மேன் நிறைய ஒழுங்குபடுத்திருக்கிறாரு. சில காரியங்கள்லாம் இதெல்லாம் நமக்கு தப்புனே தெரியாது. சில காரியங்கள்லாம் படபடன்னு பேசுறது, டக்குன்னு இது பண்றது, அதெல்லாம் வந்து ஆண்டவர் ரொம்ப அழகா வழி நடத்தினார். நம்முடைய பிள்ளைகளை கூப்பிடுற பிள்ளைகளை நல்லா அந்த பதில கேட்கிறாரு ஜெபத்தை. அது ரொம்ப அதெல்லாம் நிறைய நான் பழைய ஏற்பாடு அதிகமா படிக்க மாட்டேன், பயமா இருக்கும் அதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு முந்திலாம். ஏன்னா தண்டிக்கிறாரு அடித்தாரு அப்படின்னே வருமா, ஆண்டவர் அன்பானவர் இப்படி தண்டிக்கிறாரு இப்படி அடிக்கிறாரு அப்படின்னு நினைப்பேன். ஆனா ஏன் அப்படி நடந்தது, எதுக்காக நடந்தது, என்ன செஞ்சாங்க, நம்ம வாழ்க்கையில அது மாதிரிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அப்படிங்கிற நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன் அதுல. உங்களுடைய வேதத்தை நாங்க ரொம்ப அருமைங்க. ரொம்ப உங்களோட தேங்க்யூ இது சிஸ்டர். நாங்க சொல்லுங்க. வாரம் அந்த கேட்கும் போது அது நாங்க ஒவ்வொரு வேர்ட்ஸ் வந்து பார்க்கும்போது பைபிள் மேலோட்டமா நாங்க அப்படியே படிச்சுட்டு போயிருந்தோம், உள்ளான அர்த்தங்கள் தெரியாது. நீங்க ஒவ்வொரு வாரமும் இந்த இது சாப்டர் எடுக்கும் பொழுது இவ்வளோ இருக்குதாங்கிறத நாங்க உள்ள ஆணித்தரமா இப்பதான் ஒவ்வொன்றா புரிஞ்சுட்டு படிக்கிறது. இந்த மாதிரி திருப்பி திருப்பி படிக்கும்போது நிறைய கருத்துக்கள் எங்களுக்கு இதாயிடுது. ஆண்டவர் இவ்வளவுதான் வல்லமை நடத்திருக்கிறார் நம்மள அப்படி நம்ம ஒரு இது மேம்பாலேந்திரமா இருந்திருக்கோமே அப்படின்ற போது இப்பதான் ஒவ்வொரு இதா எங்களுக்கு விளக்கமா புரியுது எங்களுக்கு அது வேதத்துல. சரிங்க. ரொம்ப நன்றி எங்களுக்கு. அதாவது நீங்க ரொம்ப இதா நீங்க எடுக்கிறது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. வேதத்துல இன்னும் நாங்க இன்னும் கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இது இருக்கு எங்களுக்கு. அது ஆமென். ஆமென். ரொம்ப ரொம்ப useful. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நாங்க நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து தான் இதை கேட்கிறோம். இந்த இதை கலந்துக்கிட்டு ஆமா இருக்கோம் ஆமா, நாங்க. அவங்க பேசுறது புரிஞ்சுதுங்க. உங்க நேம்ல தானே வருது அவங்க வாய்ஸும். ரொம்ப சந்தோஷம் பிரதர். தேங்க்யூ so much. உட்காந்து தான் கேட்போம். 2 பேரும் சேர்ந்து தான் உட்காந்து டைம் ஒதுக்கி கேட்போம். டைம் அதிகமாகும்போது தான் எங்களுக்கு எதாயிடுதுன்னா அந்த மெடிசன் எடுக்கிறதுனால இந்த கரெக்ட் டைம் சாப்பிடணும், இந்த சுகர் இருக்கிறதுனால இந்த ஹார்ட் ஆமா ஆமாங்க. டக்குன்னு அதுக்காக நான் போய் வெளியே முடிச்சுட்டு போயிடணும். அடுத்து திருப்பி நாங்க அந்த இதுல இருந்து இது பண்ணிக்கிறோம், எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிப்போம். நீங்க எடுத்தது டிஸ்கஸ் பண்ணுவோம் நாங்க அது திருப்பி. சரிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். ஓகே சார், தொடர்ந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே. பிரைஸ் லார்ட் அங்கிள். நாங்க டாலஸ்ல இருந்து கேட்டுட்டு இருக்கோம். நான்சி மூலமா உங்களை தெரியும். நீங்களும் அந்த ஃபாஸ்டிங் குரூப்ல போஸ்ட் பண்ணிருந்தீங்க. நாங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே நாங்க ஜாயின் சிஸ்டர் உங்க பண்ணது. பேரு? ஷாரன் ஷாரன் இவங்க ஓகே. எங்க டாடியும் அதுல ஜாயின் பண்ணுவாங்க அந்த உங்களோட இதுல. அவரும் பாஸ்டரு. அண்ட் அந்த ஃபாஸ்டிங் ராஜசேகர் பாஸ்டரா? ஆமா ஆமா, அவங்களோட டாட்டர் தான். அவங்க டாக்டர் நீங்க? ஆமா. ரொம்ப இன்டெப்தா இருந்தது அங்கிள். நிறைய வெளிப்பாடுகள், அதே மாதிரி இன்டெப்த் ஸ்டடி. ரொம்ப இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் அங்கிள். தேங்க்யூ so much. We will join, we'll join and we are blessed through this ministry. Thank you. தேங்க்யூப்பா. தொடர்ந்து ப்ரே பண்ணிக்கிங்கம்மா. பிரதர் ராஜசேகரன் தான், என் மக தான். இப்பதான் உங்க டாக்டர் பேசுனாங்க. ஆமா. அதனால இன்னைக்கு நிறைய உங்களுக்கு ஃபீட்பேக் வந்ததுனால நான் ரொம்ப அதிகமா சொல்ல விரும்பல. அந்த 8th verse ரொம்ப அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. And with the blast of your nostril the water were gathered together. அது என்ன? The flood stood like upright like a heap. அந்த heap அது என்ன? அதே மாதிரி the depth congealed in the heart of the sea. அந்த ஐஸா ஃபார்ம் ஆகணும்னா, அது சோறா நிக்கணும்னா, அது பூமிக்கு கீழே, அதாவது அந்த தரைக்கு கீழேயும் அது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருந்தாதான் நடக்கும். அதை ரொம்ப அழகா சொன்னேன், ஹார்ட் ஆஃப் த சீ அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். எனியோ நான் ஷார்ட்டா சொல்லணும்னு நினைச்சேன்.
தொடர்ந்து ஜெபம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ. வேற சாம்? நான் வழக்கம் போல அருமையா இருந்த நான் அதான் எல்லாம் சரி என்ன சொல்றாங்க ஒண்ணு அவங்க சொல்றதுமே ஒவ்வொரு விதத்துல அவங்க அவங்க எப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அங்கிள் சொன்னது மாதிரி கூட ரொம்ப அருமையா இருந்துச்சுண்ணா. நீங்க அந்த ரூட் வேர்ட் எல்லாம் சொல்லி மூல பாஷையில எப்படி இருக்கு எல்லாம் சொல்லும் போது இது ஒரு லைன் வசனம் ஆனா வெவ்வேறு பரிமாணங்கள்ல போகுது. இது நல்லா டீப்பா இருக்குண்ணா. நம்ம அடுத்த தேங்க்ஸ். வாரம் நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சது எல்லாத்தையுமே போடலாம். அதான் இந்த ரிதமா இருக்குது, அந்த ஆமா ஆமா. விளையுதல் பத்தி. அதுவும் நல்லதுதான். அடுத்த வாரம் நம்ம போடுவோம் அதை. சரிங்கண்ணா, ஓகேண்ணா. சரி, ரொம்ப சந்தோஷம். வேற யாரும் இல்லைன்னா நம்ம ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? சரி, எலிசபெத் ப்ரே பண்ணுங்கப்பா. இல்ல யாரும் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தர். Praise the Lord, brother Edwin. Franklin. சொல்லுங்க Franklin brother. பேசுறேன். சொல்லுங்க நல்லா brother. இருந்தது பிரதர். நீங்க ஹீப்ருல இந்த மூல பாஷையில ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ஹீப்ருல எழுதப்பட்டதுனால ஹீப்ரு சரி. வேர்ட்ஸ் சொல்லி நல்ல டீப்பான இது பிறகு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் ரோமன் கத்தலிக்ல இருந்து வந்து எங்களுக்கு சண்டே ஸ்கூல் அதெல்லாம் அட்டன் பண்ணவில்லை. சரிங்க. கடவுளுடைய கிருபையால நாங்க ரட்சிக்கப்பட்டோம். கல்யாணம் முடிஞ்சு வயது 60 ஆன பிறகு. ஸோ ஓ இட் இஸ் வெரி glad that I join your ministry தேங்க்யூ பிரதர். நீங்க to ஸ்டேட்ல grow in தான் the brother Lord. இருக்கீங்க? Thank you. நீங்க என்ன பிரதர்? நீங்க எங்க இருக்கீங்க பிரதர்? நான் உங்ககிட்ட பேசிருக்கேன் இல்லையா, புளோரிடாவில் இருக்கேன்னு. ஆமா, ரைட். ஓ ரைட். இது உங்க நம்பர் மாத்திரம் தான் வந்துச்சா, அதனால டவுட் ஆயிடுச்சு. ஃப்ளோரிடால இருக்கீங்க. ஓகே பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிங்க. ஆமா, உங்க கட்டாயம். உங்க சன்னுக்குட்டி சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுங்க. கட்டாயம். சன்னும் பாஸ்டர் தான். அப்ப அதான் சொல்லிருக்கீங்க, நீங்க அன்னைக்கு ஒரு நாள் பேசுறப்ப சொன்னீங்க. ஆமாம்மா. நான் அந்த வெறும் 3 வந்ததுனால உங்க பேர் இல்லாதனால எனக்கு டவுட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர் எட்வின். தேங்க்யூ. அண்ணா ப்ரே பண்ணலாமாண்ணா? சொல்லுப்பா. ப்ரே பண்ணலாமாண்ணா? ஆமாப்பா, ப்ரேயர் பண்ணிடலாமா? ப்ரேயர் பண்ணிடலாம். எல்லா எங்களை மக்களும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இரவு நேரத்துலேயும் அப்பா, இந்த நாளின் நிகழ்ச்சியை கத்த நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீங்கப்பா. ஆண்டவரே, இந்த மோசையின் பாடலில் இருக்கிற இவ்வளவு ஆழமான காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. நீர் யெஷுவாவாக, பரிசுத்த ஆவியானவராக நீர் அந்த யாத்ராகம 15வது அதிகாரங்கள்லேயே வெளிப்படுத்தினதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. இன்னும் அநேக சத்தியங்களை அறிந்து கொண்டோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை ஆண்டவரே நாங்கள் எங்கள் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நாங்கள் அதை வைக்கிறதுக்கு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எங்கள் இருதயத்தில் வைக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை அநேகருக்கு நாங்கள் கொண்டு செல்லவும் எங்களை பயன்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இணைப்பில் இருக்கிற ரெகுலராக கலந்து கொள்ளுகிற எல்லா தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீங்கள் உம்முடைய வார்த்தையில் அதிகமாக விருத்தியடை செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். அன்பானவர்களே, மறுபடியும் அவங்க எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. யூடியூப் உங்களுக்கு 2 நாள்ல வந்துடும். அந்த யூடியூபை மக்கள் எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணிக்கிங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. குட் நைட்.